அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பெருக தொடர்பான விடயங்கள் ஒரு மிக முக்கியமானது. அதுல முக்கியத்துவம் வர்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று, அடிக்கடி உங்களுக்கு தெரியும், வினாக்கள்ல உள்ளடக்கிற ஒரு விடயம், ஒரு முக்கியமான நடைமுறையில இருக்கிற ஒரு விடயம். அதை விட விசேடமா நாங்க கவனிக்க வேண்டியது, இது ஒரு புதிய விடயம். எங்களுக்கு 2025ஆம் ஆண்டுல இருந்து, இந்த வருடத்திலிருந்து நடைமுறைக்கு வந்த ஒரு விடயமா இருக்குது. எனவே இதுல நீங்க பழைய நோட்ஸுகள் ஒன்றையும் தேட இயலாது. இப்ப இதுல பல மாற்றங்கள் இருக்குது இப்பத்திய முறையில. ஆனபடியால் அதுகளை நாங்கள் கொஞ்சம் கவனமா கிரகிச்சு கொள்ள வேண்டிய கட்டாய தேவைப்பாடு இருக்குது. அப்ப ஓரளவுக்கு இந்த டியூட்டரிங்க வச்சிருந்தீங்க என்றால் இது மிக பெறுமதியுள்ளதா இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால், புதிதாக இந்த விதிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக நாங்கள் பழைய புக்குகளையோ பழைய டியூட்டர்களையோ பழசு ஒன்றையுமே பார்க்க இயலாது. இப்போ இதில் இருக்கிற விடயங்கள், இதில் பல சொற்பதங்கள் மாறி இருக்குது, பல அமைப்பு முறைகள் மாறி இருக்குது. அப்போ சிலது பழைய முறையே அப்படியே இருக்குது. இப்போ சாதாரணமாக எங்களுக்கு பயன்படுத்தப்படுற பிறகு முறை தானே. அப்போ இதில் இருக்கிற விடயங்களை முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்புகளாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் பார்ப்போம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ சாதாரணமாக இந்த பிறகு நடைமுறைன்றது பொருட்கள், சேவைகள், ஆலோசனை அல்லாத சேவைகள். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா, நாங்கள் பொருட்கள், சேவைகள் தொடர்பான ஒரு நடைமுறை விதிதான் இது. ஆலோசனை சேவைகள் என்றது தனிப்பட்ட ஒன்றாத்தான் இருக்குது. மற்றும்படி ஏனைய பெறுகை நடவடிக்கைகளுக்கு பொதுவான ஒரு விதியாக இருக்குது. இது தேசிய பெறுகை ஆணைக்குழுவால எங்களுக்கு தெரியும், ஒரு சுயாதீன ஆணைக்குழுக்களாக அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள்ல இந்த தேசிய பெறுகை ஆணைக்குழு என்றதும் ஒன்று வருது. இந்த தேசிய பெறுகை ஆணைக்குழுவால வெளியிடப்பட்டது. 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு அறிவித்தலா இருக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர ஒரு விடயமா இருக்குது. அப்ப இதுல சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக பிறகு இந்த வழிகாட்டினர்கள் வெளியிடப்பட்டதனுடைய குறிக்கோள்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விடயங்களை ஒன்றையுமே ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப பொதுவாக இந்த பிறகு வழிகாட்டுனர்கள் வெளியிடப்பட்ட, உங்களுக்கு தெரியும் 2 ஆவணங்கள் இருக்குது. ஒன்று பிறகு வழிகாட்டினர்கள், அடுத்தது பிறகு கைநூல் மேனுவல். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டையும் இணைச்சுதான் நாங்கள் பிறகையை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப இதுல ரெண்டையுமே இணைச்சுதான் இந்த குறிப்புகள் தயாரிக்கப்பட்டிருக்குது. அதுல விசேடமாக கவனிக்க வேண்டியது, பிறகு வழிகாட்டுனர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வெப்சைட்ல செய்து கொள்ளலாம். அது எல்லா மொழியிலையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஆனால் பிறகை கைநூலை பொறுத்த வரைக்கும் அது ஆங்கிலத்துல மட்டும்தான் இருக்குது. அப்ப அது எல்லாத்தையும் தேவையானதுகளை இணைக்கப்பட்டுதான் இந்த குறிப்புகள் தயாரிக்கப்பட்டிருக்குது. விசேடமா நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், பிறகு வழிகாட்டுனர்களுக்கும் பிறகு கைநூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். பெருகை வழிகாட்டுனர்கள் என்றது பெருகை தொடர்பான அடிப்படையான விடயங்களை சொல்றது. அதாவது பெரும்பாலும் மாற்றம் இல்லாத விடயங்கள், அடிக்கடி மாறக்கூடிய விடயங்கள் இல்லை. அப்ப அப்படியான விடயங்களை சொல்றது பிறகு வழிகாட்டுனர்களா இருக்கும். அடிக்கடி காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடிய விடயங்கள், அந்த பிறகு வழிகாட்டுனர்கள்ல சொல்லப்படுற விடயங்கள்ல மாறக்கூடிய விடயங்கள். உதாரணத்துக்கு பிறகை குழுக்கள் என்றது மாற்றமடையாம இருக்கும். அது பிறகையோட சம்பந்தப்பட்ட குழுக்கள், இப்ப பிறகு குழுக்கள் என்னென்ன இருக்குது என்றது மாற்றம் இல்லாம இருக்கலாம். ஆனால் அந்த பிறகு குழுக்களுடைய அதிகார இல்லைகள் என்றது எங்களுக்கு தெரியும், நிதி பிரமாணம் மாற மாற மாற்றம் அடைஞ்சோன்னு இருக்கும். எனவே அதிகார இல்லைகள் பிறகு கைநூல்ல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பெருக கைநூலும் ஒரு தளறிதலாக எப்பயும் பெருக கைநூல்ல அதுதான் அடிக்கடி திருத்தங்கள் செய்யப்படும். அவ்வாறு திருத்தங்கள் செய்யப்படையக்குள்ள நாங்கள் அந்த திருத்தங்களை இற்றப்படுத்தி வச்சுதான் எங்களோட பிறகு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அவ்வாறு பிறகை கைநூல்ல திருத்தங்கள் செய்யப்படையக்குள்ள இப்ப ஏனைய தாபன விதிக்கோவையில இந்த பிரிவு இப்படி திருத்தப்படுது என்று திருத்தத்தை விட பெரும்பாலும் இதுல என்ன செய்யப்படுதுன்னால் அந்த பக்கம் முழுமையாக திருத்தப்படுது. அந்த பக்கம் முழுமையாக திருத்தப்படையக்குள்ள நாங்கள் பழைய பக்கத்துக்கு பதிலாக இந்த பக்கத்தை பதிலீடு செய்து கொள்ள முடியும். அப்ப இதுதான் வழிகாட்டுனர்களுக்கும் கைநூலுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அதாலதான் நீங்கள் பெருக தொடர்பாக பார்க்கல ரெண்டையும் தரவிறக்கம் செய்து ரெண்டுலையும் ஒப்பிட்டுத்தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். பெரும்பாலும் பிறகு கைநூல்ல தான் விரிவாக ஒரு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். அடிக்கடி மாறக்கூடிய விடயங்கள் அதுல தான் இருக்கும். அடிப்படையான விடயங்கள் வழிகாட்டுனர்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இரண்டையும் இணைத்து நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். இதுல பொதுவாக பிறகு வழிகாட்டுனர்கள் இந்த குறிக்கோள்கள் என்றது என்னென்னத்தை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த பிறகு வழிகாட்டுனரி வெளியிடப்பட்டிருக்குது. சரிதானே? வழிகாட்டுனரினுடைய ஒரு இணைப்பான ஒரு ஆவணம் தான் பிறகை கைநூல், டாக்குமெண்ட் மேனுவல்.
சரிதானே? அப்ப அந்த விடயத்தை நாங்க விளங்கி கொண்டோம்னால் இதுல இருக்கிறது பொதுவாக எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் உண்டு. பொதுத்துறையின் பிறகு கோட்பாடுகளை அறிமுகப்படுத்துறதுக்காக, சரிதான், அந்த கோட்பாடுகள் பின்பற்றப்படுறதை உறுதிப்படுத்துறதுக்காக. எனவே பொது பெருகை என்றது அரச பெருகை நடவடிக்கைகள். அதுல அடிப்படையாக பின்பற்ற வேண்டிய விடயங்கள் எங்களுக்கு தெரியும். கோட்பாடுகள் என்றது நாங்க பல இடத்துல பார்த்துருக்கோம். அப்ப கோட்பாடுகள் என்றது ஒன்று நாங்கள் செய்யக்கலாம், அதன் அடிப்படையாக கொள்ள வேண்டிய விடயம். அப்ப அந்த கோட்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப அந்த கோட்பாடுகள் பின்பற்றப்படுறத உறுதிப்படுத்துறது என்றது இந்த கைநூல்ல ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்தது பணத்துக்கான பெறுமதி. பணத்துக்கான பெறுமதி என்றது ரைட், ஓகே, பரவாயில்ல. பணத்துக்கான பெறுமதி என்றது வேல்யூ ஃபார் மணி. அதாவது நாங்கள் அரச பணத்தில இருந்து, பொதுமக்களுடைய பணத்தில இருந்து பெருகை நடவடிக்கைகளுக்காக செலவு செய்கிற தொகை, அந்த தொகைக்கேற்ற பெறுமதியான விடயங்கள் அடையப்பட்டிருக்குதா என்றதுதான் இந்த பணத்துக்கான பெறுமதி என்றது குறிச்சு நிற்குது. அப்ப எப்பயுமே நாங்கள் எந்த ஒரு செயற்பாட்டை செய்யக்கலையும் நாங்கள் அதுக்காக செலவிடுற தொகைக்குரிய பெறுமதி இருக்குதான்றதை பார்த்து கொள்ள வேணும். அப்ப எனவே அதை உறுதிப்படுத்தி கொள்றது. நாங்கள் எந்த ஒரு பொருட்களையோ சேவைகளையோ பெற்றுக்கொள்ளேக்கல, அல்லது ஒப்பந்த வேலைகளையோ ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளேக்கல, வேலைகளையோ பெற்றுக்கொள்ளேக்கல, அது சம்பந்தமாக நாங்கள் அதுக்காக செலவிடுற தொகைக்கு ஏற்ற வகையில பெறுமதியான விடயம் பெற்றுக்கொள்ளப்படுதா என்றதை பார்க்கறது தான் பணத்துக்கான பெறுமதி. அப்ப இது மிக முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. பணத்துக்கான பெறுமதி என்றால் என்ன என்றதையும் விளங்கிக் கொள்ளணும். பணத்துக்கான பெறுமதி என்றது அதனூடாக அடையப்படுற பலன். அப்ப நாங்கள் பணத்தை செலவழிக்கல, அதுன்ற பெறுமதி எந்த அளவு இருக்குது, எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறோம் என்றது இல்லை, அந்த செலவழிக்கிற பணத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ற பயன் அதுக்கேற்ற வகையில இருக்கணும் பணத்துக்கான பயன். அப்ப இது நாங்கள் செலவு நன்மை ஆய்வு என்று சொல்லுவோம். அதாவது ஒரு செலவினூடாக கிடைக்கக்கூடிய நன்மை. அப்ப அதை வச்சுக்கொண்டுதான் பணத்தினுடைய பெறுமதி தீர்மானிக்கப்படும். அடுத்தது பாதீட்டு மூல வளங்களோட உச்ச பயன்பாடு. அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற வளங்கள் எப்பையும் பற்றாக்குறையா இருக்கும். அப்ப விசேடமாக அது நிதி வளமா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். அப்ப அதை நாங்கள் உச்ச அளவுல பயன்படுத்தி கொள்றது என்றது இன்னொரு குறிக்கோளா இருக்குது. அடுத்தது நியமங்கள், பொருள் விவரணம், விதிகள், ஒழுங்கு விதிகள் போன்றது பின்பற்றப்படுறது. அப்ப நியமங்கள் என்று சொல்லப்படுறது எங்களுடைய தேவை என்ன, சரிதான். அப்ப நியமங்கள் தயாரிக்கிறது ஸ்பெசிபிகேஷன். அப்ப நியமங்களை நாங்கள் தயாரிச்சு கொள்ளையில எங்களுடைய தேவை என்ன, பொருள் விவரணம் என்றது பொருள், அதாவது ஸ்பெசிபிகேஷன், நியமங்கள் என்றது ஸ்டாண்டர்ட். அப்ப அதுல நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு ஒரு மேசை ஒன்று வேணும் என்றால் அந்த மேசை இப்படியான மேசை எங்களுடைய தேவையோடு பொருந்த வரும். அப்ப நாங்கள் சந்தையில இருக்கிறத ஒன்றை தெரிவு செய்துட்டு நாங்கள் நியம குறியீடுகளை தயாரிச்சு கொள்ளக்கூடாது, அல்லது பொருள் விவரணத்தை தயாரிச்சு கொள்ளக்கூடாது. முதல் எங்களுடைய தேவையை நாங்கள் இறங்கணும். எங்களுக்கு இப்படியான மேசை ஒரு நிலப்பிரதி இயந்திரம் என்றால் எங்களுடைய நிறுவன தேவையை நிறைவேற்றுறதுக்கு எப்படியான நிலப்பிரதி இயந்திரம் எங்களுக்கு தேவை, அது என்ன வேகத்தை கொண்டிருக்க வேணும், எவ்வாறான விடயங்களை கொண்டிருக்க வேணும் போன்ற பல விடயங்களை நாங்கள் முன்கூட்டியே தீர்மானிச்சு கொள்ள வேணும். அப்ப ஒரு பொருட்களுடைய நியமங்கள், அதனுடைய விவரணம், அது சம்பந்தமான விதிகள், ஒழுங்கு விதிகள் எல்லாம் பின்பற்றப்படுறதை உறுதிப்படுத்துறது இன்னொரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். அடுத்தது போட்டித்தன்மையும் சிக்கனத்தன்மையும். எப்பயும் சிக்கனம்ன்றது எப்படி வரும் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் போட்டித்தன்மையை கொண்டு போறோமோ. ஏன்னா பல்வேறு வழங்குனர்கள் இருக்கக்கூடும். சில பொருட்களை பொறுத்த வரைக்கும் அது தனியொரு மூலத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும், அல்லது அதுக்கு வழங்குனர்கள் மிக குறைந்த அளவில் இருக்கலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் அரச நிறுவனங்களுக்கு பெருகை செய்கிற பொருட்களை பொறுத்த வரைக்கும், அல்லது சேவைகள் வேலைகளை பொறுத்த வரைக்கும், அது கூடுதலான வழங்குனர்கள் அதை வழங்குனர்களோ விநியோகஸ்தர்களோ அல்லது ஒப்பந்தக்காரரோ அதை வழங்குறதுக்கு தயாராக இருப்பார்கள். ஆனா இவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு அந்த விவரம், இப்ப நாங்கள் எங்களுடைய தேவை அல்லது நாங்கள் எங்களுடைய தேவையை கூறுறது அவர்களுக்கு எவ்வளவு தூரம் சென்றடையுது என்றதை பொறுத்துதான் போட்டித்தன்மை உருவாகும். அப்ப போட்டித்தன்மை உருவாவதன் மூலம் பல்வேறு நன்மைகள் எங்களுக்கு இருக்குது. ஒன்று, பல வழங்குனர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் அந்த கேள்வியில பங்கு பெற்றுவதன் காரணமாக எங்களுக்கு தரமான பொருட்களையோ வேலைகளையோ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப சந்தையில யார் அதை தரமான வகையில எங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில, எங்களுடைய தேவைதான் முதல் தீர்மானிக்கப்படுது, அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில, அந்த தேவையோட பொருந்தக்கூடிய வகையில மிக குறைந்த விலையில யார் பொருட்களை தர இருக்கிறார், அல்லது அந்த சேவையையோ அல்லது வேலைகளையோ வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறார் என்றதை பொறுத்துதான் அந்த சிக்கனம் என்றது தீர்மானிக்கப்படும். எனவே போட்டித்தன்மையும் சிக்கனத்தன்மையும் என்றதை உறுதிப்படுத்துறது இன்னொரு முக்கியமான விடயமா இருக்கும். அடுத்தது நியாயமானதும் சமமானதுமான வாய்ப்பை பெருகையில பங்கேற்கிற
எல்லாருக்கும் வழங்குறது. எல்லாருக்கும் பண்றது தகுதியான ஆர்வமுள்ள தரப்பினருக்கு. அப்ப ஒன்று தகுதி இல்லாதாக்கள் அதுல பங்கு பெற்றதால நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த நிலையும் பெற்றுக்கொள்ள இயலாது. அப்ப தகுதியான அதுல பங்கு பெற்றதுக்கு ஆர்வம் இல்லை. சில தகுதியானவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த பருகனர் உரையில பங்கு பெற்றதுக்கான ஆர்வம் இருக்காது. ஆனால் ஆர்வமுடைய சகல தரப்பினரையும் இணைப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் போட்டித்தன்மையை உருவாக்கலாம். அப்ப அதுக்காகத்தான் பரந்தளவுல விளம்பரம் செய்யப்பட வேணும். சில நேரம் அவர்கள் இந்த பெருகையில பங்கு பெற்றுவதற்கான இயலுமையை மட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் அதுல சேர்க்கக்கூடாது. அதுல கவனமாக இருக்கணும். விசேடமாக நாங்கள் சொல்றேன்றால் அவர் செலுத்த வேண்டிய தொகை, அந்த பிறகு ஆவணங்களை பெற்றுக்கொள்றதுக்கோ அல்லது மீளளிக்க முடியாத வைப்பு போன்றவற்றை நாங்கள் தீர்மானிக்கல அது நியாயமற்ற முறையில சிலர் பங்கு பெற்றதை தடை செய்யக்கூடிய வகையில ஆக உயர்ந்ததாக இருக்கக்கூடாது. அதே நேரம் தகமையற்றவர்கள் தேவையற்றவர்கள் பங்கு பெற்றதை தவிர்க்கிறதுக்காக அது ஓரளவு பெறுமதியை கொண்டிருக்க வேணும். அப்ப இந்த விடயங்களை கருத்துல கொண்டு நாங்கள் ஆர்வமுடைய சகலரும் பங்கு பெற்றக்கூடிய வகையிலேயான ஒரு முறைமையை உறுதிப்படுத்தி கொள்றது. அடுத்தது வேலைகள், பொருட்களை, சேவைகளை பொறுத்த வரைக்கும் அவற்றை பெற்றுக்கொள்றதை துரிதமாக நிறைவேற்றுறது. ஏன்னா பல்வேறு வழங்குனர்கள் போட்டியில் இருக்கீங்களா, இப்போ ஒருவரோடு தான் நாங்கள் தொடர்புல இருந்தோம் என்றால் அவர் தாரன் இருந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே அந்த விரைவுபடுத்துறது, உரிய காலத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய, அப்ப அதுக்கேற்ற வகை எங்களுடைய தேவை என்ன, எங்களுக்கு எவ்வளவு காலத்துல தேவை என்றால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை ஒன்று ஏற்படும். எனவே நாங்கள் துரிதமாக அவற்றை நிறைவேற்றிக் கொள்ளது எங்களை பொறுத்த வரைக்கும் அரச திணைக்களங்கள்ல எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த நிதி ஆண்டுக்குள்ள விடயங்களை பூர்ணப்படுத்த வேண்டி இருக்கும். எனவே அதை துரிதமாக நாங்கள் இவற்றை பெற்றுக்கொள்றதுன்றது இன்னொரு முக்கியமான விடயம். அடுத்தது பொறுப்புகள் கடப்பாடுகளுக்கு இணங்கி நடக்கிறது. அது சட்ட ரீதியான தேவைப்பாடுகளா இருக்கலாம், அல்லது எங்களுக்கு பெருகையான குழுவால விதிக்கப்படுற பொதுவான முறைமைகளா இருக்கலாம். எனவே அதுல நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் மற்றும் நாங்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட ரீதியான பொதுவான கடப்பாடுகளுக்கு இணங்கி ஒழுகிறத உறுதிப்படுத்திக் கொள்றது. அடுத்தது இலத்திரனியல் அரசாங்க பெருகை. இலத்திரனியல் அரசாங்க பெருகை என்றது எங்களுக்கு தெரியும். இப்ப என்னென்றாலும் இலத்திரனியல் என்றது வந்து கொண்டிருக்குது. அப்ப பெருகையிலேயும் இலத்திரனியல், இ ப்ரோக்யூமெண்ட். அப்ப இ ப்ரோக்யூமெண்ட், இ கவர்மெண்ட் ப்ரோக்யூமெண்ட், இஜிபி என்று சொல்லப்படுது. அப்ப இஜிபி என்ற அந்த அந்த குறியீட்டையும் ஞாபகத்துல வச்சிருங்க. சில நேரங்கள்ல இது வந்து இப்ப பரவலாக கதைக்கப்படுற ஒரு விடயம். அப்ப எல்லாத்துலயுமே இலத்திரனியலை நாங்கள் இ கவர்மெண்ட் என்று கொண்டு வரோம். இப்ப இது இ கவர்மெண்ட் ப்ரோக்யூமெண்ட். அப்ப ப்ரோக்யூமெண்ட்டை இலத்திரனியல் மயப்படுத்துறது. அப்ப இயன்ற வரைக்கும் இப்பத்தைய நவீன முறைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த பெருக செயற்பாடுகள்ல கூடுதலான அளவுக்கு இலத்திரனியல் முறையை பின்பற்றுறது. இலத்திரனியல் ஊடாக விளம்பரங்களை செய்யறதுக்கோ அல்லது இலத்திரனியல் ஊடாக நாங்கள் ப்ரோக்யூமெண்ட் டாக்குமெண்ட்ஸை பெற்றுக்கொள்றதுக்கோ போன்றவற்றை நாங்கள் அது இன்னும் விருத்தி அடைய வேண்டிய முறைமையா இருக்குது. பல வெளிநாடுகள்ல இப்ப உள்நாட்டுல இல்லாம வெளிநாடுகள்ல இருப்பவர்கள் கூட இலத்திரனியல் முறையில இதுல பங்கு பெற்றக்கூடியதா இருக்கும். அப்ப கூடுதலாக அது வளர்ச்சி அடைந்த ஒரு முறைமையா அல்லது வளர்ச்சி அடைந்து வர்ற ஒரு முறைமையா இருக்குது. இன்னும் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப நிலையில தான் இருக்குது. ஆனால் அது ஒரு நோக்கமாக இருக்குது. அப்ப இஜிபி என்று சொல்லப்படுறது இலத்திரனியல் கவர்மெண்ட் ப்ரோக்யூமெண்ட். அப்ப இதை நாங்கள் பயன்படுத்துறத ஊக்குவிக்கிறது என்றது இன்னொரு குறிக்கோளாக இருக்குது. அதோட நாங்க பார்த்தோம் என்றால் சமூக நல்வாழ்வையும் நிலைபெறான அபிவிருத்தியையும் ஏற்படுத்துறது. இங்க சமூக நல்வாழ்வு என்றது உங்களுக்கு தெரியும், நிலைபெறான அபிவிருத்தி. நிலைபெறான அபிவிருத்தி என்றது நாங்கள் அபிவிருத்தி என்றது சாதாரணமா நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் நின்று நிலைக்கிற அபிவிருத்தி அல்லது நிலைபெறான அபிவிருத்தி என்றதுல முக்கியமாக எங்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகள் நிலையானதாக இருக்க வேண்டும். அதே நேரம் எதிர்கால சந்ததியினருக்கு பாதிப்பு இல்லாத வகையில நாங்கள் இயற்கை வளங்களை பயன்படுத்திக்கல அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை பயன்படுத்திக்கல எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு இல்லாத வகையில, சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த சூழல்ன்றது எங்களுக்கு மட்டும் உரியதில்லை, அது மிக நீண்ட காலமாக இன்னும் எதிர்காலத்துல எங்களுடைய சந்ததியினர் வாழ வேண்டிய ஒன்று. அப்ப அதாலதான் நின்று நிலைக்கும் அபிவிருத்தி என்ற சொற்பதம் பயன்படுத்தப்படுது. அப்ப நாங்கள் ஒரு அபிவிருத்தியை செய்யக்குள்ள இப்ப இருக்கிற வளங்களை எல்லாம் முழுமையாக சுரண்டியோ அல்லது முழுமையாக பயன்படுத்தியோ அல்லது நீர்த்து போகக்கூடிய வகையிலையோ அதை செய்ய முடியாது. அப்ப நின்று நிலைக்கும் அபிவிருத்தி என்றதை ஊக்குவிக்கிறது ஒரு பிரதானமான இன்னொரு குறிக்கோளாக இருக்குது. பெருக செயல்முறையில நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு வெளிப்படத்தன்மையான ஒரு பெருக செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் ஏனைய வழங்குனர்களோ அல்லது அதுல ஆர்வமுள்ள தரப்பினருக்கு, ஆர்வமுள்ள எந்த தரப்பினராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை
அரச பெருகை நடைமுறையில ஒரு நம்பகத்தன்மை, அது சரியான முறையில தான் நடக்கும்ன்றதை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அப்ப அது ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்குது. அடுத்தது நிலைத்த தன்மையை பேணுதல், அதாவது நிலையான ஒரு செயற்பாடு, அது நீடித்து நிலைக்கக்கூடிய ஒன்றை உருவாக்கி கொள்றது போன்ற விடயங்களை உறுதிப்படுத்துறதா இருக்கும். அப்ப இதுல கணக்க விடயங்கள் இருக்குது. இது சும்மா மேலோட்டமா விளங்கி கொண்டீங்கன்னா எங்களுக்கு தேவைக்கேற்ற வகையில எங்களுக்கு தெரியும் ஒரு பெருக்க நடைமுறை எப்படியான விடயங்களை கொண்டிருக்க வேணும், அல்லது பெருக நடைமுறை தொடர்பாக இந்த பெருக ஆணைக்குழு இந்த விதிகளை வெளியிடுறதுக்கான நோக்கங்கள் என்னத்தை உறுதிப்படுத்துறதுக்காக ரெண்டு விலங்குகளை எங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து நாங்கள் தெரிஞ்செடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தா சரியை தவிர இவ்வளத்தையும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது பெருகையினுடைய குறிக்கோள்களா இருக்குது. அப்ப இதுல சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவான குறிக்கோள்களை நாங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு விளங்கி கொண்டிருந்தால், மற்றது பெருகையினுடைய நோக்கம் என்ன, ஒரு தர்ற விடயங்களுக்குள்ள பெருகையினுடைய குறிக்கோள் ஒன்று இல்லாது ஒன்று, அதோட சம்பந்தம் இல்லாத ஒன்று சொன்னால் அது தெரிஞ்செடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இதை விளங்கி கொண்டால் போதுமானது. அப்ப அப்படி நாங்கள் விளங்கி வச்சுக்கொண்டு அடுத்த நான் பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் கோட்பாடுகள். அப்ப பெருக தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் ஏனைய கோட்பாடுகள் என்று 2 வகையில கோட்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப இது ஒரு புதிய விடயமாக இருக்குது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடிப்படை கோட்பாடுகள் என்றது 4 சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பெருகையில மிக அடிப்படையாக கொள்ளப்பட வேண்டிய கோட்பாடுகள் என்றால் அதுல கருத்துல கொள்ள வேண்டிய அடிப்படை விடயங்கள் என்றதானே. அப்ப அடிப்படை கோட்பாடுகள் 4 சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சிக்கனம், எங்களுக்கு தெரியும் சிக்கனம் என்றது எல்லாத்துலயுமே நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது வினைத்திறன். வினைத்திறன் என்றது உங்களுக்கு தெரியும், வினைத்திறன் என்றது உரிய 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 காலத்துல, அப்ப காலம் என்றது அங்க முக்கியத்துவப்படும். வினைத்திறன் என்றது 3 முக்கியமான உள்ளடக்கங்களை கொண்டது. ஒன்று காலம், அப்ப எந்த ஒரு செயற்பாடும் உரிய காலத்துல நிறைவேற்றப்பட்டதுதான் வினைத்திறன். அடுத்தது 2வது சிக்கனம். சிக்கனம் என்றது வினைத்திறன் உள்ளடக்கம் தான். 3வது தரம், எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் சரியான முறையில ஒன்றை செய்கிறது. அப்ப தரம், தவறுகள் இல்லாம செய்கிறது. அப்ப அப்படியான ஒரு வினைத்திறன் என்றது பெருக நடைமுறைன்ற ஒரு அடிப்படை கோட்பாடா இருக்கும். அடுத்தது பயனுறுதி. பயனுறுதி என்றது அதால வர்ற விளைவு, நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்து பெருக நடைமுறையை மேற்கொள்றோமோ அதை நாங்கள் அடைஞ்சு கொள்ள வேணும், அதுதான் பயனுறுதி என்று சொல்லுவோம். அடுத்தது ஒப்புரவுன்றது ஒரு ஒரு பொதுவான இப்ப ஒப்புரவு என்று சொல்லப்படுறது, அதை எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சொல்லி சொன்னால், ஒப்புரவுன்றது ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு பாதகம் இல்லாம அதுல எல்லாரையுமே கவனத்துல கொள்ற ஒரு விடயமா இருக்கிறது தான் ஒப்புரவுன்னு சொல்றது. இப்ப சட்டத்துல நாங்கள் பார்ப்போம் என்றால் ஒப்புரவுன்னு சொல்றது சட்டத்தின் கடுமையான தன்மையை நியாயத்தன்மையை வச்சு தணிக்கிறது. அப்ப சட்டம் எப்பயும் வளைஞ்சு கொடுக்காம ஒரு கடுமையானதாக இருக்கும். அப்ப ஒப்புரவு கோட்பாடுன்றது அதுக்குள்ள இருக்கிற சட்டத்தின் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கடினமான தன்மையை சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ப அதை பிரயோகிக்கிறது தான் ஒப்புரவுன்னு சொல்றது. அப்ப ஒப்புரவுன்றது எவருக்கும் பாதகம் இல்லாத வகையில, தீங்கில்லாத வகையில, அப்ப உண்மையான நோக்கத்தை அடையக்கூடிய வகையில நாங்கள் இந்த பிறகு நடைமுறையை செய்யறது. அப்ப அந்த அளவுக்கு நாங்கள் அதை விளங்கி கொண்டிருந்தால் ஞாபகம் இருக்கும், இல்லாட்டியும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். பெருகையினுடைய அடிப்படை கோட்பாடுகளாக 4 கோட்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சிக்கனம், வினைத்திறன், பயனுறுதி, ஒப்புரவு. பயனுறுதி என்றது விளைத்திறனை தான் குறிக்கும். அப்ப சிக்கனம், வினைத்திறன், பயனுறுதி, ஒப்புரவு என்ற 4 அடிப்படை விடயங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது ஏனைய கோட்பாடுகளாக சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படைத்தன்மை, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் பெருகையில வெளிப்படைத்தன்மை என்றது மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பார்க்கிறோங்க, விளம்பரம் செய்யறோம். அப்படியானது வெளிப்படைத்தன்மை. அடுத்தது நேர்மைத்தன்மை, நியாயத்தன்மை, ஒளிவு மறைவற்ற தன்மை, அது கிட்டத்தட்ட வெளிப்படைத்தன்மைக்கு சமனான ஒன்றுதான். அப்ப எந்த ஒரு நடவடிக்கையிலையும் எங்களுக்கு இல்லை, சகலரும் பெருக. அதாலதான் நாங்கள் பெருகிய ஆவணங்களை கட்டணம் இல்லாமலே பரிசீலிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குறோம், சரிதானே. அப்ப கட்டணத்தை பெற்று அவர் ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேணும், ஆனால் பரிசீலிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாருக்குமே வழங்கப்படும். அது ஒரு பொதுவாக எல்லாருமே பங்கு பெற்றதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறது, அல்லது எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் நாங்கள் ஒரு வேலையை செய்யறதை உறுதிப்படுத்துறது. அடுத்தது கிரைய பயனுறுதி, அதாவது பணத்துக்கான பெறுமதி, நாங்கள் எவ்வளவு செலவு செய்யறோமோ அதற்கேற்ப என்ன விளைவு வருது, சரிதானே. இப்ப கிரைய பயனுறுதி என்ற சொல்லு அதுதான் குறிக்குது. அடுத்தது போட்டித்தன்மை. ஏன்னா போட்டித்தன்மையின் ஊடாகத்தான் நாங்கள் தரமான பொருட்களை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும், அது விலை குறைந்த முறையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் மேலே இருக்கிற சிக்கனம் போன்றவை உறுதிப்படுத்திக் கொள்ளையாக இருக்கும். எனவே போட்டித்தன்மை என்றதும் இன்னொரு முக்கியமான கோட்பாடாக கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. அதோட பொறுப்பு கூறல் என்றது எங்களுக்கு தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப பொறுப்பு கூறல் என்று சொல்றது ஒருவர் ஒரு செயற்பாட்டை செய்யல
ஒருவருக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படைக்கல, ஒரு கடமை ஒப்படைக்கப்படைக்கல, அதை சரியான முறையில செய்யறதுக்கான ஒரு கடப்பாடு தான் பொறுப்பு கூற. சரிதானே? அப்ப அதை சரியான முறையில செய்ய வேண்டிய பொறுப்பு, ஒருவருக்கு ஒரு கடமை வழங்கப்படைக்கல, அதை சரியாக செய்யறதுக்கான பொறுப்பும் சேர்ந்து அவர்கிட்ட வருது. அதுக்கு அவர் பொறுப்பு கூற வேண்டி இருக்கும். அப்ப பொறுப்பு கூறல் என்றது இன்னொரு கோட்பாடா இருக்குது. அப்ப எங்களுக்கு இந்த கோட்பாடுகளை ஞாபகத்துல வச்சிருங்க. விசேடமாக ரெண்டா ஞாபகத்துல வச்சிருங்க. ஏன்னா ரெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக எங்களுக்கு பெருகை நடைமுறை ஒன்றின் அடிப்படை கோட்பாடு ஒன்று அல்லாது என்று நாங்கள் கேட்கல. எங்களுக்கு அடிப்படை கோட்பாடு 4 தெரிஞ்சாதான் நாங்கள் இதெல்லாம் அல்லது ஊகிச்சு அறிய முடியாது என்றால் எல்லாமே பெருகையினுடைய கோட்பாடுகள் தான். அப்ப பெருகையோட நாங்கள் அந்த கோட்பாடுகளை பார்த்தோம்னா எல்லாம் அதுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கலாம். எனவே அடிப்படை கோட்பாடுகள் 4ஐயும் நல்லா ஞாபகம் வச்சிருக்க, மற்றது ஓரளவுக்கு விளங்கி கொண்டீங்கன்னால் ஞாபகத்துல இருக்கும். அது பெருகையினுடைய கோட்பாடுகள். அப்ப பொதுவாக பெருகை செயல்முறை என்றது அது மிக முக்கியமாக 3 விதமாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று பெருகைக்கு முன்னரான செயற்பாடு. சரிதானே? அப்ப திட்டமிடலும் தயார்படுத்தலும். பெருகைக்கு நாங்கள் தயாராகிறோம். அப்ப என்ன பெருக செய்யணும், என்ன எங்களுக்கு தேவை என்றதை முடிவெடுக்கிறோம், அதுக்குரிய ஆவணங்களை தயாரிக்கிறோம். அப்ப பெருகைக்குரிய ஆரம்ப நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அப்ப இது பெருகை வழிகாட்டல்கள்ல சொல்லப்பட்டிருக்குது, இதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், நாங்கள் அதை பார்ப்போம். பிறகு அடுத்தது ஒப்பந்தத்துக்கு முந்தைய செயற்பாடு. அதாவது பெருகை தயார்படுத்தின பிறகு பெருகையை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக எடுக்கப்படுற நடவடிக்கைகள், ஒருவரை தெரிவு செய்யும் வரைக்குமான நடவடிக்கைகள். தெரிவு செய்த பிறகுதான் அவரோட ஒப்பந்தம் செய்யும். எனவே பிறகைய நாங்கள் அதை கோர்றதிலிருந்து ஒருவரை பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்யும் வரைக்குமான நடவடிக்கைகள் பிறகு செயல்முறைகளா இருக்கும். அது 2வது. அதுவும் இந்த பிறகை வழிகாட்டுநர்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது ஒப்பந்தத்துக்கு பிறகு, அதாவது ஒருவரை தெரிவு செய்து அவருக்கு ஒப்பந்தம் வழங்கின பிறகு, இப்ப எங்களுக்கு 100 ரீம் பேப்பர் வேணுமென்றால் 100 ரீம் பேப்பர் வேண்டும் வரைக்கும் தான், ஆறுட்ட வேண்டது என்றதை முடிவெடுக்கும் வரைக்கும் தான் பிறகு குழுக்களுடைய கடமை. அப்ப அதை தெரிவு செய்துட்டால் அதுக்கு பிறகு அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது, அவர்களோட ஒப்பந்தம் செய்ய வேண்டியது, அதன்படி பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாம் அதுக்கு பிந்தின செயற்பாடுகள். அது பிறகு நிறுவனம் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள். எனவே அது ஒப்பந்த முகாமத்துவ வழிகாட்டல்கள் என்று தனியான வழிகாட்டல்களாக வெளியிடப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எங்களுக்கு பெருகை திட்டமிடல் மற்றும் தயார் செய்தல், பெருகைக்கான தயார்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்றதும் பெருகையை செய்யறதும். பெருகையை செய்யறதுன்றது பெருகையை பெற்றுக்கொள்றது இல்லை, பெருகை யார்கிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொள்றது அல்லது யாருக்கு அந்த ஒப்பந்தத்தை அளிக்கிறது என்றது தெரிவு செய்யும் வரைக்குமான செயற்பாடுகள் 2வதா இருக்கும். அப்ப அது ரெண்டுமே தயார்படுத்தல் மற்றும் பெருக நடவடிக்கையில உரியவரை தெரிவு செய்யறது வரைக்குமான செயற்பாடுகள் இந்த பெருகை வழிகாட்டுநர்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த 3ஆத்தான் பிரிப்போம். ஒன்று பெருகைக்கு முன்னரான செயற்பாடுகள், அடுத்தது பெருகை செயற்பாடுகள் ஆள தெரிவு செய்யறது, அதுக்கு பிறகு ஒப்பந்தத்துக்கு பிந்திய செயற்பாடுகள். அப்ப உண்மையிலேயே பொருட்களோ சேவைகளோ வழங்கப்படுறது ஒப்பந்தம் வழங்கின பிறகு. அப்ப பொருட்களை சரியான முறையில வழங்கப்படுது, அல்லது ஒரு கட்டட வேலைகள் நாங்கள் ஒப்படைச்சிருந்தால் அந்த கட்டட வேலைகள் அது சரியான முறையில மேற்கொள்ளப்படுதுன்றதை உறுதிப்படுத்துறது, மேற்பார்வை செய்யறது, முன்னேற்ற மீளாய்வுகளை செய்யறது, இதெல்லாம் ஒப்பந்தத்துக்கு பிறகு. இதுக்கும் பெருக குழுக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்ப பெருக குழுக்களை பொறுத்த வரைக்கும் பெருக குழுக்கள் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், இந்த விலைமனு கோரல்ல தொடங்கி யார்கிட்ட இந்த வேலையோ அல்லது பொருட்கள் வளங்களையோ இந்த கொடுக்கிறது என்றதை தீர்மானிக்கிறது. அப்போ ஒப்பந்தக்காரர் அல்லது வழங்குனர்களை தெரிவு செய்யறது, வேலையை செய்யக்கூடிய ஒப்பந்தக்காரரையோ அல்லது பொருட்கள் சேவைகளை வழங்கக்கூடிய வழங்குனர்களையோ சரியான முறையில இந்த வழிகாட்டுனர்களுக்கு அமைவாக தெரிவு செய்கிற செயற்பாடுதான் பெருக குழுவால மேற்கொள்ளப்படும். பத விளங்கி கொண்டவன்டா சரி. மற்றபடி பெருகை நிறுவனத்தை, அதாவது இங்க பெருக நிறுவனம் என்று சொல்றது இந்த இவற்றை தேவைப்பட்டு பெற்றுக்கொள்ற அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்புகள்லாம் இந்த முழுடமும் வியாபித்து இருக்கு. அப்ப அதை நாங்கள் விளங்கி கொண்டவென்றால் அது எங்களுக்கு சில நேரங்கள்ல ஈஸியா இருக்கும். சவுண்ட் கட் ஆகுதா? விளங்க இல்லையா? இல்ல சார். ரைட், ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருந்தா நீங்க அது செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அப்ப நாங்கள் அடுத்த பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் பொதுத்துற பொருளுக்கான நெறிமுறைகள். அப்ப ஒரு பொறுத்துற நாங்கள் எங்களுடைய அரசு நிறுவனங்கள்ல பெருக செய்யல பொதுவாக என்னென்ன விடயங்கள் பின்பற்றப்பட வேணும்
என்றது சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருகை செயற்பாடோடு தொடர்புடைய தரப்பினர் பல்வேறு தரப்பினர் பெருகை செயற்பாடோடு தொடர்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். அது வினாவுக்கு வரக்கூடும். அதை நாங்கள் பார்ப்போம் யார் யார் அதோட தொடர்புடைய தரப்பினர் என்று சொல்லி. அவ்வாறு தொடர்புடைய தரப்பினர் பெருகை செயல்முறையின் போது உயர்ந்த தரங்களை கடைபிடிக்க வேணும். அதாவது அவர்கள் சரியான முறையில வழிகாட்டினர்களுக்கு அமைவாக ஒரு உயர்ந்த தரத்தின உயர்ந்த பண்பை அவர்கள் வெளிப்படுத்துறதா இருக்க வேணும். அதே நேரம் விலைமனுதாரர்களுக்கு சொல்லி சில பொறுப்புகள் இங்கே புதிதாக சேர்க்கப்பட்டிருக்குது அல்லது ஏற்கனவே இருந்ததுக்கு மேலதிகமாக அது ஒழுங்குபடுத்தப்பட்டு புதிய விடயங்களும் சேர்க்கப்பட்டிருக்குது. அப்ப பொதுவாக நாங்கள் பெருகை என்றது அது ஒரு சரியான முறையில இருக்க வேணும் என்றது அதுல ஈடுபடுற அலுவலர்கள் அல்லது பெருகை நிறுவனம் பெருக குழு போன்றவற்றினுடைய பொறுப்புகளாகத்தான் நாங்கள் கலந்துரையாடுறது வளமை. இதுல விலை மனுதாரர்களுக்கு சில பொறுப்புகள் அல்லது சில கடப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப விலை மனுதாரர்கள் பின்வருவனற்ற உள்ளடக்கிய பிரகடனம் ஒன்றை விலைமனுவோட சமர்ப்பிக்க வேண்டும். இது ஒரு புதிய முறை. இதுவரைக்கும் நாங்கள் விலைமனுக்களை பெற்றுக்கொள்ள இப்படி ஒரு பிரகடனத்தை பெற்றுக்கொள்றது இல்லை. சரிதானே? அப்ப இதன்படிதான் இனி பெருக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேணும். 2025ஆம் ஆண்டு இப்ப இடக்காலம் வந்துட்டு, ஆனா பல நிறுவனங்கள் இன்னமும் இதுல முழுமையை அடைய இல்லை. ஆனால் அது கணக்காய்வு ஐய வினாக்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். அப்ப பொதுவாக விலைமனுவோட பிறகு விலைமனுவை சமர்ப்பிப்பவர்கள் இவ்வாறான ஒரு பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புதிய விடயமானபடியால் அதுல கவனத்தை செலுத்துங்க. அதுல என்ன சொல்ல வேண்டும் என்ற அவர்கள் அக்கறை முரண்பாடு காணப்படவில்லை. அப்ப அக்கறை முரண்பாடு சொல்லுங்க. எல்லா எந்த வழியில செய்தாலும் இந்த அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன பெருகையில விலை நேரடி மற்றது அவருடைய விலை மனுவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் இப்படியான ஒரு பிரகடனத்தை கொண்டு வர வேணும். அது இப்ப நேரடி என்றால் அது தனி ஒரு வழங்குனர் மூலம் தானே. அப்ப அவருக்கு இந்த விடயம் இல்லை. ஆனால் பொதுவாக இதுல சொல்லப்பட்டிருக்கிறால் எல்லா இதுகளுக்கும் தான். நாங்கள் அது பிறகு இதுகள் பார்க்கல நாங்கள் அதுக்கு பிறகு இந்த வினாவுக்குரிய விடையை டிஸ்கஸ் பண்ண பொருத்தமா இருக்கும் என்ற பிறகு முறைமைகளை பார்க்கல. ஆனால் பொதுவாக பிறகு இப்ப அக்கறை முரண்பாடுன்றது அது எல்லாருக்குமே இப்ப அக்கறை முரண்பாடு என்றது அக்கறை முரண்பாடுன்றா என்னன்னு பார்ப்போம். அப்ப பொதுவாக அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அக்கறை அப்ப அது இந்த பெருக நடைமுறையில பாதிப்பு செலுத்துறது என்றதுதான் அக்கறை முரண்பாடு என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். எனவே எந்த ஒரு விலைமனுவையும் சமர்ப்பிக்கிறவரால் அக்கறை முரண்பாடு காணப்படவில்லை என்றதையும் அப்ப அதுக்குரிய ஒரு மாதிரி ஒன்று அறிமுகப்படுத்தப்படும். அப்ப அதன்படி நாங்கள் அதை செய்ய வேண்டியிருக்கோம். என்னடா எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எங்களுக்கு நியமப்படுத்தப்பட்ட பெருகை ஆவணங்கள் என்றது வெளியிடப்பட்டிருக்குது. அப்ப அந்த ஆவணங்களை பயன்படுத்திக்கல இதெல்லாம் அதுக்குள்ளேயே வரும். அப்ப அக்கறை முரண்பாடு காணப்படவில்லை என்ற ஒரு விடயம். ரெண்டாவது ஒரே ஒரு விலைமனு மாத்திரம் சமர்ப்பிக்கப்படுது. அப்ப விலைமனுதாரருக்கு இருக்கிற பொறுப்பு அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட விலைமனுக்களை சமர்ப்பிக்க கூடாது. அப்ப ஒரே ஒரு விலைமனு மட்டும்தான் தன்னால சமர்ப்பிக்கப்படுது. அடுத்தது கூட்டுச்சதி செயற்பாடுகளோட சம்பந்தப்படவில்லை. இந்த கூட்டுச்சதி என்றது என்னென்னு தெரிந்தானே உங்களுக்கு. கூட்டுச்சதி என்று சொல்றது இப்ப 2-3 விலைமனுதாரர் சேர்ந்து அவர்கள் தங்களுக்கு நன்மை வரக்கூடிய வகையில அதுக்கேற்ற வகையில விலைமனுக்களை சமர்ப்பிக்கிறது. அப்ப கூட்டுச்சதி என்றது இடம்பெறவில்லை என்றதை நாங்க பார்க்கணும். இப்ப சாதாரணமா அவர் என்ன செய்வார், 2-3 ஒரே விலைமனுதாரர் ஆனா வேற ஆட்களோட பேர்ல விலைமனுக்களை சமர்ப்பிக்கலாம். சில நேரம் தெரிவு செய்யப்பட்ட பிறகு முதலாவது தெரிவுக்கும் 2வது தெரிவுக்கும் இடையில பாரிய வித்தியாசங்கள் இருக்குமா இருந்தால் அவர்கள் முதலாவது தெரிவு செய்யப்பட்டவர் அதுல இருந்து விலகி கொள்ற ஒரு தன்மை. அப்ப அடுத்தவருக்கு அது கிடைக்கும் என்றால் கூடின விலை. சில நேரம் முதலாவது 2வதுமே அவரையத்தான் இருக்கும். சரிதானே? இப்ப அப்படியானதான் கூட்டுச்சதி. அதாவது வேற பங்கு நிறுவனங்களோட சேர்ந்தோ அல்லது வேற தனக்கு சாதகமான நிறுவனங்களோட சேர்ந்தோ ஒரு கூட்டுச்சதியை செய்கிறது. அப்ப அப்படியான ஒன்று இடம்பெறவில்லை என்ற விடயங்களை உள்ளடக்கி ஒரு பிரகடனம் ஒன்றை சமர்ப்பிக்க வேணும். அப்ப இது ஒரு புதிய விடயமாக இருக்குது. அப்ப இது எங்களுக்கு வினாவுக்குள்ளக்கூடிய இப்ப எக்ஸாமுக்கு இன்னும் குறுகிய காலம் இருக்கல நாங்கள் அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விடயங்களை பார்த்து கொண்டு போறது நல்லம். இது பெருங்கை தொடர்பான ஒரு பயிற்சி நெறியல்ல இல்ல ஒரு வகுப்புக்கான பரீட்சைக்கான ஒரு தயார்படுத்தல் என்ற ரீதியில தான். ஆனா புதிய விடயங்கள் என்ற ரீதியில நீங்க கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்த வேணும் என்றதான் நான் சொல்றேன். அப்ப 3 விடயங்களை உள்ளடக்கி அவர் ஒரு பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேணும் என்றது புதிய விடயம். அப்ப இது வினாவுக்கு உள்ளடங்கலாம்.
சரிதானே? ஏனென்றால் அது ஒரு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஏற்கனவே நடைமுறைகள்ல இல்லாத ஒரு புதிய விடயம் ஒன்று. இந்த பெருகையினுடைய, அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே அரச பெருகையில் இருக்க வேண்டிய குறிக்கோள்கள். அப்ப அந்த குறிக்கோள்களை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக சில விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே இருந்த முறைமையில இருக்கிற மாற்றங்களை தான் கூடுதலான நான் இதில் சொல்லி கொண்டு வரேன். அப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த 3 விடயங்கள், அக்கறை முரண்பாடு இல்லை, ஒரே ஒரு விலமனம் மட்டும்தான் தன்னால சமர்ப்பிக்கப்படுது, கூட்டுச்சதி இல்லை. சரிதான். அப்ப இந்த விடயங்களை உள்ளடக்கி ஒரு பிரகடனம் ஒன்றை சமர்ப்பிக்க வேணும். பொதுவாக பொதுத்துறை பெருக நடவடிக்கைகளோடு தொடர்புடைய அரசு அலுவலர்கள் அக்கறை முரண்பாட்டோடு செயற்படவில்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேணும். சரிதானே? அப்ப அவர்களும் அக்கறை முரண்பாடு கொண்டவர்கள் அல்ல. அப்ப இங்க அக்கறை முரண்பாடு என்று சொல்லப்படுது. இப்ப ஒரு பெருக குழுவிலேயோ அல்லது சில நேரங்கள்ல பெருகையோட சம்பந்தப்படுற வேறு எந்த குழுக்கள்லையோ அல்லது ஏதேனும் ஒரு நடவடிக்கையிலோ ஈடுபடுற அலுவலர்கள் அந்த பெருகையில அவர்களுக்கு மிக நெருங்கியவர்கள் பங்கு பெற்றுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும் அதுல. அப்ப அது அவர்களுடைய கடமையோட முரண்படும். அதுதான் அக்கறை முரண்பாடு. எனவே பெருகையில ஈடுபடுற அலுவலர்களும் கூட அப்ப விலை மனுதாரருக்கும் இந்த பொறுப்பு சொல்லப்படுது. முதல்லும் இருந்தது இந்த அக்கறை முரண்பாடு என்ற சொற்பதம் முதல் பெருக வழிகாட்டுநர்களையும் இருந்தது. எங்களுக்கு தெரியும் தேசிய பெருகை முகவராண்மையால வெளியிடப்பட்ட இதுவரைக்கும் நாங்கள் பயன்படுத்தின வழிகாட்டுநர்களையும் இந்த விடயம் இருந்தது. ஆனால் இங்க அது விலை மனுதாரருக்கும் அந்த விடயம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்குது, அவர்களுக்கும் ஒரு தேவைப்பாடா சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் அரசு அலுவலர்கள் அதுல ஈடுபடுற அரசு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அக்கறை முரண்பாட்டில் அவர்கள் ஈடுபடக்கூடாதுன்றது பெருகையினுடைய ஒழுக்கவியல் என்று நாங்கள் முதல் சொன்னாங்க. முதல்ல இருந்த நடைமுறை விதிகள்ல அவ்வாறான சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப அதுல ஒன்று அக்கறை முரண்பாடு. ஆனால் இங்க அது வலியுறுத்தப்படுது என்று சொல்லி சொன்னால் அதுல ஈடுபடுற அரசு அலுவலர்கள் அக்கறை முரண்பாடு இல்லை என்ற ஒரு பிரகடனத்தை செய்ய வேணும். அதே நேரம் விலை மனுதாரர் 3 விடயங்கள் உள்ளடக்கி, அது உள்ளடங்களாக 3 விடயங்களை உள்ளடக்கி, அக்கறை முரண்பாடு இல்லை, ஒரே ஒரு விலைமனு மட்டும் சமர்ப்பிக்கப்படுகிறது, கூட்டு சதி இல்லை என்ற விடயங்களை உள்ளடக்கி ஒரு பிரகடனம் ஒன்று செய்ய வேண்டும். இது தூங்குறாய் 9 மணிக்கு மேல நீ படுத்துறோம் போய் சார் சொல்லுங்க சார். என்ன சார் விலை மனுதாரர் அக்கறை முரண்பாடு காணப்படல எப்படி சார் அதை வெளிப்படுத்துற இதோட விலை மனுவோட? இல்ல, அவர் தனக்கு அக்கறை முரண்பாடு இல்லை இதுல என்றதுதான். அவர் அதுல சைன் பண்ணி மாதிரி ஃபார்ம் இருக்கா சார்? மாதிரி ஃபார்ம் இருக்கா? இருக்கு. ஸ்டாண்டர்ட் பிட் டாக்குமெண்ட்ஸ்ன்றது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த படிவங்களை தான் நாங்கள் அதுல பயன்படுத்த வேண்டியிருக்கோம். அப்ப அவர் இந்த 3 விஷயத்தையும் சொல்லி சைன் பண்றாரு. இப்ப சாதாரணமா எங்களுக்கு பழமையா அவ்வளவு நாளும் தர்ற டாக்குமெண்ட்ஸோட இந்த ஒரு பிரகடனத்தையும் சேர்த்து தர வேணும் என்றதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப இரண்டாவது கூட்டுச்சாதி இப்ப இது என்னதுக்காக ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் சார் நாங்க எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம் தானே. விளங்கல எனக்கு. ஸ்டாண்டர்ட் பிட் டாக்குமெண்ட்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் பிட் டாக்குமெண்ட் எல்லா பெருகைகளுக்கும் நாங்க பயன்படுத்துற இல்ல தானே. இல்ல சரி, அது இப்ப அதைத்தான் நான் அதை பார்க்கல. இப்ப என்னென்றால் எல்லா பிட் டாக்குமெண்ட்ஸுக்கும் பயன்படுத்துறது இல்லை, என்னென்னா வேற வேற பெருகைகளுக்கு வேற வேற பயன்படுத்துவோம். ஆனால் பொதுவாக எங்களுக்கு போட்டிகள் இப்ப நாங்கள் சொல்றோமே, இப்ப நாங்கள் பெருகைன்ற ஒரு ஒழுக்க ஒரு குறிக்கோளாக போட்டித்தன்மையை உருவாக்குறன்னு இருக்கணும் என்றால் நாங்கள் தனியொரு மூலத்துல இருந்து எடுக்கிறதுக்காக அப்ப போட்டித்தன்மை அதுல இருக்காதுன்னு சொல்லக்கூடாதுதானே. அது வேறுபட்ட ஒன்று. அதாவது பெருக செய்யலாம் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில நாங்கள் சில நேரம் அந்த முறைகளை தீர்மானிக்கிறது, அதுல சில விதிவிலக்குகள் எல்லாம் இருக்கும். அப்ப நாங்கள் பொதுவாக இதுல இப்ப கதைக்கிறது எல்லாம் இன்னும் நாங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு பெருக முறைக்கு போகையில்லை. பொதுவாக ஒரு அரச துறையில பெருகை என்றது அப்படியான பண்புகளை கொண்டிருக்கணும். இல்லாடி போட்டித்தன்மை என்றதை நாங்கள் சொல்லாம தவிர்க்க வேண்டி வரும். ஏன்னா போட்டித்தன்மை இல்லாம நாங்க தனியொரு மூலத்துல கொள்ளணும் செய்யற ஒரு முறைமையும் இருக்குது. அப்ப அது அல்ல இங்க பிரச்சனை. இங்க நாங்கள் வினாக்கள் என்ற பிறகுல ஒரு பெருகையில பொதுவாக இருக்க வேண்டிய விடயங்கள். சரிதானே? அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ள பிறகு நாங்கள் ஆழமா பார்க்கறது அது வேறொரு சந்தர்ப்பங்கள்ல நாங்க பார்ப்போம். என்னென்றால் இப்ப பரீட்சைக்கு ஒரு குறுகிய காலத்துல நாங்கள் அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்க மைண்டுக்கு போயிருக்கீங்க. முதல் அடிப்படை விளையங்களுக்கு பிறகு நாங்கள் அப்படியான சந்தேகம். எங்களுக்கு இந்த தியரியில சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் அதை பார்த்து கொண்டு போவோம். ஆனால் அதை பிராக்டிக்கலா நாங்கள் பயன்படுத்திக்கல வர்ற சந்தேகங்களை தீர்க்கிற காலத்தை நாங்கள் அது வேறொரு சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்துறது தான் நல்ல என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப எங்களுக்கு அதுக்குரிய காலங்கள் இருக்காது. ஆனால் இங்க ஒண்ட விளங்கி கொள்ளுங்க என்னன்னு சொல்லி சொன்னால் இங்க ஒண்ட விளங்கி கொள்ள வேணும். நாங்கள் ரைட் தானே, இங்க ஒண்ட விளங்கி கொள்ள வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால்
எக்ஸாம் சரிதானே. அப்ப எக்ஸாம் நோக்கத்துக்கு ஏற்ற வகையில இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு அப்ப பொதுவாக நாங்க போற விதத்தை பிறகு ஒவ்வொன்ற பாகைகளை அதுக்குள்ள கணக்கு பிரச்சனை இருக்கும். பெருகை என்றது நாங்கள் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ சாதாரணமா பெருகை என்ற ஒரு பெருகை என்ற ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஒரு டிப்ளமா கோர்ஸ் இருக்கு, 6 மாதம் படிக்கிறது சரிதானே. அது கணக்கு விடயங்கள் ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற வகையில அது நாங்கள் போகலாம். சாதாரணமா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரைக்கும் நாங்கள் ஆறுதல் அதை கதைக்கலாம். ஆனால் இங்க நாங்கள் எங்களுடைய பிரதானமான நோக்கம் இப்பத்திய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பரீட்சைக்குரிய வினாக்களை நாங்கள் பார்க்கிறது. அப்ப அந்த வகையில போவோம். பிராக்டிக்கலா வார இஷ்யூஸை நாங்கள் பார்ப்போம். ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கதைப்போம், அல்லது நீங்கள் ஒரு பயிற்சி நிறைகளை ஒழுங்கு செய்து அதை பார்த்துக்கொள்ள முடியும். அது பிராக்டிக்கலா கதைக்கிறது. ஆனால் அப்படி போவோம். இல்லாட்டி நாங்கள் அங்கே போக மாட்டோம் என்றால் இது புதிய விஷயம் தானே. அப்ப இதுல நாங்கள் நிறைய கலந்துரையாடலாம், ஒரு ஸ்லைடை வச்சுக்கொண்டு நிறைய கதைக்கலாம். அப்ப எனக்கும் ஒரு சிரமம் இருக்குது என்றால் இந்த பரீட்சை நோக்குக்கு இதை கொண்டு போக வேணும் என்றது. அப்ப பாத்தீங்கன்னா பிறகு இது சரி இந்த விடயங்களோட அடுத்தது பிறகு செயற்பாட்டோட தொடர்புடைய தரப்பினர். அப்ப இது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இதுல தெரிஞ்சிருக்க வேணும்ன்றதை விட இதுல சில மாற்றங்கள் இருக்குது. புதிய தரப்பினர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று எங்களுக்கு தெரியும், பெருக நிறுவனம். பெருக நிறுவனம்ன்றது யாருக்கு இந்த வேலைகளோ சேவைகளோ அல்லது பொருட்களோ தேவையா இருக்கோ இந்த நிறுவனத்துக்கோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தான் இந்த கோரிக்கையை முன்வைக்குதுன்னு சொல்லி அதுதான் பெருக நிறுவனம். அப்ப அந்த நிறுவனத்தினுடைய தேவைக்காகத்தான் நாங்கள் பொருட்களையோ வேலைகளையோ சேவைகளையோ கொள்வனவு செய்கிறோம் சரிதானே. அப்ப சேவைகள் வேலைகள் பொதுவாக பொருட்களை கொள்வனவு செய்யறது, அடுத்தது வேலைகளை கொள்வனவு செய்யறது, அடுத்தது ஆலோசனை அல்லாத சேவைகள். அப்போ உண்மையிலேயே எங்களுக்கு 4 வகையான ப்ரொக்யூமெண்ட் இருக்குதுன்றது இதுல இருந்தே விளங்கும். என்னென்றால் ஒன்று பொருட்கள், அடுத்தது சேவைகள், அடுத்தது வேலைகள், அடுத்தது ஆலோசனை சேவைகள். ஆலோசனை சேவைகளுக்கு தனியான ஒரு வழிகாட்டுநர்கள் தான் வெளியிடப்படுது. ஏனென்றால் ஆலோசனை சேவைகள்ன்றது நாங்கள் இப்படியான ஒரு போட்டி முறைமையில நாங்கள் அதை செய்யலாது. அது விசேடமான உண்டு. அப்ப அதுக்கு இது பொருந்தாது. மற்ற இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இந்த பெருக செயற்பாடுகளோட எங்களுக்கு பெருக நிறுவனம்ன்றது அது ஏற்கனவேயும் எங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான ஒரு விடயம் பெருக நிறுவனம். அப்ப பெருக நிறுவனம்ன்றது எந்த நிறுவனம் அந்த ப்ரொக்யூமெண்ட் செய்யுது, அதுக்கு காசு எந்த நிறுவனத்துக்கு இருக்குது, எந்த நிறுவனத்துக்கு அந்த தேவை இருக்குது. ஒரு பொருள்னா இப்ப 100 ரீம் பேப்பர் வேணும்னா 100 ரீம் பேப்பர் வேண்டது இந்த நிறுவனம்ன்றதுதான் பெருக நிறுவனம். அப்ப பெருக நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் இருக்குது, அதை நாங்க பார்ப்போம். அதே நேரம் பெருக குழுக்கள். அப்ப பெருக குழுக்கள்ன்றதும் எங்களுக்கு வலிமையான பரிச்சயமானது. நாங்கள் நடுக பார்த்த விடயங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது விலை மதிப்பீட்டு குழுக்கள். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே இருந்தது விலை மதிப்பீட்டு குழுக்கள் என்ற தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுக்கள், டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டி என்றுதான் சொன்னாங்க. இப்ப டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டி என்ன ஒன்று இல்லை. அப்ப அது நாங்க பரீட்சை நோக்கத்துக்காக விளங்கி கொள்ள வேண்டியது சரிதானே. அப்ப இங்க தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு ஒன்று இல்லை. இப்ப இருக்கிறது விலை மதிப்பீட்டு குழு. அப்ப உண்மையிலேயே இதுதான் சரியானதும் கூட. ஏன்னா தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுன்றது உண்மையாவே என்ற பணிகளை பார்க்க அவர்கள் செய்கிறது முழுக்க விலை மதிப்பீடு. ஆனால் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்தது என்ற ரீதியில தான் அவ்வாறான பெயர் முன்னர் பயன்படுத்தப்பட்டது. இப்ப அவர்களுடைய பெயர் விலை மதிப்பீட்டு குழு, பிட் இவாலுவேஷன் கமிட்டி சரிதானே. அப்ப பிஇசி டிஇசி என்று சொன்னாங்க, இப்ப பிஇசி பிட் இவாலுவேஷன் கமிட்டி சரிதானே. அப்ப இதை வெளிந்து ஞாபகத்துல வச்சிருங்க. என்னோட பரீட்சைக்கு வரைக்கும் நாங்க பிட் இவாலுவேஷன் கமிட்டின்னு தான் எழுதணும் இல்லையா. எங்களுக்கு மைண்ட்ல நீண்ட காலமாக நாங்கள் இதை கேள்விப்பட்டு எங்களுக்கு டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டி தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்ற பெயர் தான் ஞாபகத்துல இருக்கும். எனவே பெருகையோட சம்பந்தப்பட்ட சில நேரம் பல்தேர்வு வினாக்கள்ல தெரிஞ்செடுக்க வேண்டியிருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. என்னடா ஏதோ ஒன்று தந்திருப்பாங்க தானே. ஆனால் நாங்கள் எழுத வேண்டிய வரைக்கும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு ஒன்று எழுதிவிட்டோம் என்றால் எங்களோட மைண்ட்ல இருக்கும், மார்க்ஸ் போயிடும் வேணா சரிதானே. அப்ப தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்ற ஒன்று இப்ப இல்லை, அதை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது ஏற்கும் குழு. ஏற்கும் குழுன்றது இப்பதான் புதுசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது சரிதானே. அப்ப இந்த பிறகு செயற்பாட்டுல ஏற்கும் குழு என்ற ஒரு புதிய குழு இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே இந்த பிறகு செயற்பாட்டுல 5 வகையான குழுக்கள் இருக்கு. பிறகு செயற்பாடுல பங்கு பெற்ற குழுக்கள் 5 வகை இருக்குது. இப்ப 5 வகையில 4 வகை இருக்குது. ஒன்று பிறகு குழு, அடுத்தது விலை மதிப்பீட்டு குழு, அடுத்தது ஏற்கும் குழு, அடுத்தது வேறுபாடுகளை மதிப்பாய்வு செய்யும் குழு சரிதானே. அப்ப 4 வகையான குழுக்கள் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. பெருக குழுக்கள்ல பிறகு பல வகை இருக்குது, அது இல்லை, அதை பற்றி கதைக்கல. பெருகையில பங்கு பெற்ற தரப்பினர், பிறகு செயற்பாட்டோட பங்கு பெற்ற குழுக்கள், அந்த குழுக்கள்ல 2 வகை தருக
அல்லது 3 வகை தருகன்னு கேட்டால் நாங்கள் பிறகு பெருகை குழுக்களுடைய வகைகள் எழுதக்கூடாது. அது வேற கேள்வி. அப்ப கேள்விகளை சரியாக நாங்களே நாங்கள் கண்டுகொள்ளணும். அப்ப பெருகையில பங்கு பெற்ற குழுக்கள்ன்றது ஒன்று பெருக குழு, அடுத்தது விலை மதிப்பீட்டு குழு, இனி அது ஒவ்வொன்றையும் அது செயற்பாடுகளை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது ஏற்கும் குழு, அடுத்தது வேறுபாடுகளை மதிப்பாய்வு செய்யும் குழு. சரிதானே? அப்ப 4 வகையான குழுக்கள் அமைக்கப்படுது. அப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் பெரும்பாலும் 2 வகையான குழுக்கள், அதாவது பெருகை குழுக்களும் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுக்களும் என்றுதான் எங்களுடைய மனதில் வச்சிருக்கிறோம். இப்ப அப்படி இல்லை, 4 வகையான குழுக்கள் பெருகை செயற்பாடுல பங்கு பெற்றது. அதை விட பெருக நிறுவனம் இருக்குது, அதை விட எங்களுக்கு தெரியும் அதுல பங்கு பெற்றார்கள் விலை மனு சமர்ப்பிக்கிறார்கள், அல்லது அது விலை மனு சமர்ப்பிக்கிறார்கள், அதாவது ஒப்பந்தக்காரராக இருக்கலாம், சேவை வழங்குனராக இருக்கலாம், சில நேரம் ஒப்பந்தக்காரர்கள் உப ஒப்பந்தக்காரர்களை கொண்டு வந்து அவர்களும் பெருகையில பங்கு பெற்றவர்கள் உப ஒப்பந்தக்காரராக இருக்கலாம். அடுத்தது முகவர்களா இருக்கலாம். அப்ப சில நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் சார்பில் செயற்படுறதுக்காக முகவர்களை நியமிக்கலாம், முகவர்களா இருக்கலாம், ஆலோசகர்களா இருக்கலாம். 2 ஆலோசகர்களுடைய சேவைகளை நாங்கள் பெருகையில பெற்றுக்கொள்ள முடியும். மிக விசேடமான தன்மை வாய்ந்த பெருகை நடைமுறைகள்ல ஆலோசனை சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஆலோசகர்களா இருக்கலாம். மற்றது பணியாளர்கள் என்றது எங்களுடைய அலுவலர்கள். எங்களுடைய அலுவலர்களும் பெருகை செயற்பாட்டுல பங்கு பெற்றிருக்கிறார்கள். பெருகை குழுக்கு நியமிக்கப்பட்டால் அது பெருகை குழு. ஆனால் அலுவலர்கள் என்றது அதுல குறிப்புகள் எழுதுறதுக்காக, அறிக்கையை பண்றதுக்காக, பல்வேறு நடவடிக்கைக்காக பெருகையோட எங்களுடைய அலுவலர்கள் பங்கு பெற்ற முடியும். எனவே அவர்களும் பெருகையோட சம்பந்தப்பட்ட தரப்பினராக இருப்பார்கள். அப்ப பெருகையோட சம்பந்தப்பட்ட தரப்பினர் என்றது இது பாத்தீங்கன்னா ஒரு புதிய அறிமுகம். இப்ப இதுல பல மாற்றங்கள் இருக்குது. அப்ப ஏற்கனவே எங்களோட மைண்ட்ல இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டு என்ன மாற்றம் பண்ணதை நாங்க விளங்கிக் கொள்ள வேணும். அப்ப இது எங்களுடைய மனதில் இருக்க வேணும். ஏனென்றால் இது வினாவுக்கு ஒரு முக்கியமாக இதுல இருந்து வினாக்கள் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்ப இதுல எடுத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு ஸ்லைட்ல இருந்து வினாக்கள் எடுக்கலாம். நான் அதை சொல்றேன். அதுக்கேற்ற வகையில தான் தயாரிக்கப்பட்டு இப்ப இந்த குறிப்புகளை தயாரிக்கிறதுக்கான நியாயமான உழைப்பு இருக்கு. இந்த குறிப்பு மட்டும் இல்லை, உங்களோட கையில இருக்கிற அவ்வளவு குறிப்பு இப்ப கிட்டத்தட்ட என்னிட இருக்கிற முழுக்க உங்கள்ட்ட இருக்குது. இப்ப நீங்கள் எனக்கு சமன் அல்லது அதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் கூட படிச்சீங்கன்னா கூடிடுவீங்க. அப்ப சகல குறிப்புகளும் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னால நிறைய உழைப்பு இருக்கு. ஆனால் அதை சரியான முறையில நீங்க பரீட்சையில பயன்படுத்தி கொள்ள வேணும். அப்ப பெருக செயற்பாடுகளோட தொடர்புடைய தரப்பினர் என்றது இப்ப நாங்கள் இதை புதிதா ஞாபகம் வச்சிருக்கணும். பெருக நடைமுறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற விடயங்களை விட்டு நாங்கள் இதுக்குள்ள போவோம். அப்ப இதுல 2 முக்கியமானது, இந்த 2 புதிய குழுக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. மற்ற எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. அடுத்தது விலை மதிப்பீட்டு குழு என்று தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. சரிதானே? அவர்களுடைய பொறுப்புகள்ல பெரிய அளவுல மாற்றங்கள் இல்லாட்டியும் கூட அவர்களுடைய அந்த குழுவினுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப அந்த விடயத்தை ஞாபகத்துல வச்சிருங்க. அது எங்களுக்கு தேவையானதா இருக்கும். பெருக செயற்பாட்டுல தடை செய்யப்பட்ட விடயங்கள். அப்ப தடை செய்யப்பட்ட விடயங்கள் என்று சில சொல்லி இருக்குது. அப்ப அதை ஞாபகம் வச்சிருக்கணும். ஒன்று ஊழல்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது மோசடி, அடுத்தது கூட்டுச்சதி, அடுத்தது வற்புறுத்தல், அடுத்தது ஒரு பெருக செயற்பாட்டுக்கு ஏதேனும் ஒரு தரப்பினருக்கு தடை ஏற்படுத்துறது. சரிதானே? அப்ப இவ்வாறான தடை செய்யப்பட்ட செயற்பாடுகள்ல ஒருவர் ஈடுபடுவாரா இருந்தால், இப்ப உதாரணத்துக்கு அரசு உத்தியோகத்தர்கள் அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து வழி தவறி நடந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் விலை மனுதாரர், ஏன்னா எங்களுக்கு தெரியும் இதுல மிக முக்கியமான ஒரு பங்குதாரராக இருக்கிறது எங்களுக்கு விலை மனுதாரர். அதாவது ஒப்பந்தக்காரராக இருக்கலாம் அல்லது வழங்குனராக இருக்கலாம். அவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டால் என்ன செய்யறது என்றதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பொதுவாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனைகள், அப்ப இதுல அவர்கள் ஈடுபடக்கூடாது அல்லது பொதுவான பெருகை செயற்பாட்டுல பங்கு பெற்றுபவர்கள் என்னத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஊழல், மோசடி, கூட்டுச்சதி, வற்புறுத்தல், தடை ஏற்படுத்துதல். சரிதானே? அப்ப இப்படியான செயற்பாடுகள்ல பங்கு பெற்றக்கூடாது. அடுத்தது அப்படி தடை செய்யப்பட்ட செயற்பாடுகள்ல ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய தண்டனைகள் ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாது தானே எங்களுடைய நடைமுறையின்படி. ஆனபடியால் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடியது ஒன்று குறித்த பெருக செயற்பாட்டில இருந்து அவர்களை விலக்கி வைக்கலாம். இப்படியான ஒன்றுல ஒருவர் ஈடுபட்டிருக்காரு என்றால் அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் முன்கூட்டியே அந்த பிரகடனத்தை எடுத்துக்கொள்றோம். அதே நேரம் எதிர்கால பெருக செயற்பாட்டில இருந்து விலக்கி வைக்கலாம். அதாவது நாங்க சொல்றோம் பிளாக் லிஸ்ட் பண்றது, அவர்கள் கரை நிரற்பட்டி ஏற்படுத்துறது, அல்லது பெருக செயற்பாட்டுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பங்கு பெற்ற முடியாதவர்களுடைய ஒரு பட்டியலை வச்சிருக்கிறது. அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கிற இந்த விலமனுக்களை அவர்களுக்கு விலமனுக்களை வழங்குறதே இல்லை. அப்ப அவர்களை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம். அப்ப அப்படியான ஒன்று செய்யலாம். சரிதானே? அதே போல பொருத்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக உரிய அதிகாரிக்கு அறிவிக்கலாம். உரிய அதிகாரி என்று சொல்லப்படுறது
சில நேரங்கள்ல எங்களுக்கு தெரியும் பிறகு செயற்பாட்டுல அவர்கள் பிறகு பிறகு நடவடிக்கையில ஈடுபடுற ஒரு வழங்குனர்களாக ஒப்பந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு விசேடமாக நாங்க சொல்றோம்னா ஒரு ஒப்பந்தக்காரர் என்றால் அவைகளுக்கு சிஐடிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் அவையில் எந்த ஒப்பந்தத்திலையும் பங்கு பெற்றலாம். அப்ப அந்த அவர்களுக்கு அறிவித்தால் அவர்கள் அது தொடர்பாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கான பல்வேறு அதிகார பீடங்கள் இருக்கலாம். அப்ப அப்படியானவற்றை அப்ப சிறந்த உதாரணம் அதுதான். இப்ப ஒப்பந்தக்காரர்கள் என்றால் எங்களுக்கு தெரியும், ஒப்பந்தக்காரர்கள் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட பதிவு சான்றிதழுக்கு அமையத்தான் அவர்களுக்குரிய ஒப்பந்த பெறுமதிகள் வழங்கப்படும். எனவே அவர்களுக்கு நாங்கள் அறிவித்தால் இவ்வாறான தவறு இழைப்பவர்கள் தொடர்பாக அவர்கள் அவர்களுக்கு வழங்குகிற சான்றிதழ்கள் அது தொடர்பான கட்டுப்பாடுகளை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். எனவே உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவித்து பொருத்தமான நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அவர்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்குது. அவர்கள் மீதும் எங்களால் கட்டுப்பாட்டை செலுத்த முடியும். என்றால் ஒரு அரசு நிறுவனம் என்ற ரீதியில எந்த ஒரு முயற்சியில ஈடுபடுபவர்களும் ஏதோ ஒரு அரச ரீதியான சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கலாம். எனவே அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எவ்வகையானவர்கள் அவ்வாறான தவறில் ஈடுபடுகிறார்கள் என்றதை பொறுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகார பீடத்துக்கு நாங்கள் அறிவிக்க முடியும். அப்ப விசேடமாக இந்த 3 வகையான நடவடிக்கைகள் நாங்கள் தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுற விலை மனுதாரருக்கு எதிராக எடுக்க முடியும் என்றது இதுல சுட்டி காட்டப்பட்டிருக்குது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் இதுல சொல்லி இருக்கிற விடயங்கள். எனவே அதை நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கோம். அப்ப பொதுவாக அக்கறை முரண்பாடுன்றது என்று சொல்லப்படுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பொதுத்துறை பெருக நடவடிக்கையின் போது எந்த ஒரு தனிநபருடையும் தனிப்பட்ட அல்லது வர்த்தக அக்கறையானது அவருடைய தனிப்பட்ட அக்கறை அவருக்கு ஏதோ ஒன்றுல ஒரு ஆர்வம் இருக்கலாம். தனிப்பட்ட அக்கறை அல்லது வர்த்தக அக்கறை பெருக நிறுவனத்தின் பணத்துக்கான பெறுமதியிலேயோ அல்லது பொது பெருகையினுடைய கோட்பாடுகளை கடைப்பிடித்தலையோ பாதகமான தாக்கத்தை கொண்டு வருமாக இருந்தால் அதுதான் சொல்றது அக்கறை முரண்பாடுன்னு சொல்லி. அப்ப எல்லாருக்குமே தனிப்பட்ட அக்கறை இருக்கலாம், அல்லது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவர்கள் வர்த்தக அக்கறை இருக்கலாம். ஆனால் யார் என்றாலும் எங்களுக்கு பிறகு நடவடிக்கையில பங்கு பெற்றவர்கள் இருக்குத்தானே. அப்ப அவர்கள யார் என்றாலும் அப்ப பொதுவாக தான் கதைக்கிறோம். இது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் பொருந்தும் மற்றவர்களுக்கும் பொருந்தும். அப்ப யார் என்றாலும் அவர்களுடைய தனிப்பட்ட அக்கறை ஒன்று இருக்கும். ஆனால் அந்த தனிப்பட்ட அக்கறை இருக்கிறது புல சரி என்றது இல்லை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அவர்களுக்கு வர்த்தக அக்கறை இருக்கும். ஏனென்றால் வர்த்தக லாப நோக்கத்தை கொண்டுதான் அவர்களுடைய நிறுவனங்களே இருக்குது. அப்ப அது அவர்களுக்கு இருக்கலாம், அது போல சரி என்றது இங்க கதைக்கப்படையில. ஆனால் அந்த அக்கறை பொதுத்துறை பெருகையில பாதகமான தாக்கத்தை, அதாவது சில நேரம் அது பணத்துக்கான பெறுமதியை உறுதிப்படுத்துறதுல அல்லது எங்களுடைய பொதுத்துறை பெருகைக்கான கோட்பாடுகள் என்று நாங்கள் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தால் அந்த கோட்பாடுகளை நாங்கள் பின்பற்றுறதுல பாதகமான தாக்கத்தை எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவோமா இருந்தால் அதுதான் அக்கறை முரண்பாடுன்னு சொல்லுவோம். அக்கறை இருக்கிறதல்ல, அக்கறை இந்த தன்மையோட முரண்படுறது. அப்ப அக்கறை முரண்பாடு காணப்பட்டால் பெருக செயற்பாடு தொடங்க முன்னர் உரிய அதிகாரியிலிருந்து வெளிப்படுத்தி அந்த பெருக செயற்பாட்டிலிருந்து விலகி கொள்ள வேணும். அதுல தொடர்பு படுறதை தவிர்க்க வேணும். விசேடமாக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெருக குழுவிலேயோ அல்லது விலை மதிப்பீட்டு குழுவிலேயோ அல்லது வேறு எந்த குழுக்கள்லையோ அல்லது பெருகையோட தொடர்புடைய நடவடிக்கையில் ஈடுபடுற அலுவலர்களாக இருந்தாலும் கூட அப்ப அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களுக்கு இப்ப அக்கறை முரண்பாடுன்றது நாங்கள் இலகுவாக எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றால் இப்ப ஒரு அரசு அலுவலர் பெருக குழுவுக்கு நியமிக்கப்படுறார். அதே நேரம் அவருக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவருடைய நிறுவனம் அந்த பெருக நடவடிக்கையில பங்கு பெற்றது, அல்லது அவருடைய ஒரு உறவினருடைய நிறுவனம் அந்த பெருக நடவடிக்கையில விலை மனுவை சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராகுது. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல அவர் அந்த பெருக செயற்பாட்டுல பங்கு பெற்றக்கூடாது. அவர் தனக்கு அவ்வாறு அக்கறை முரண்பாடு இருப்பதை வெளிப்படுத்தி எனக்கு என்னுடைய மனைவியினுடைய சகோதரன் ஒரு ஆள் அதுல பங்கு பெற்றார், அல்லது சில நேரம் மிக நெருங்கிய உறவினர் தன்னுடைய சகோதரனா இருக்கலாம் அல்லது மிக நெருங்கிய நண்பரா இருக்கலாம். அப்ப தனக்கு அப்படி ஒருவர் பங்கு பெற்றுவதன் காரணமாக நான் இந்த பெருக செயற்பாட்டுல பங்கு பெற்றலாம். அப்போது உரிய அதிகாரிக்கு அதை எழுத்து மூலம் அறிவிக்க வேணும், அந்த கடப்பாடு இருக்குது. சரிதானே? அப்ப அப்படியான அந்த பெருக செயற்பாடு தொடங்குறதுக்கு முன்னரே உரிய அதிகாரிட்ட வெளிப்படுத்தி குறித்த பெருக செயற்பாடுல தான் தொடர்பு வர்றதை தவிர்த்துக் கொள்ளணும். சரிதானே? அப்ப இதுதான் அக்கறை முரண்பாடு தொடர்பாக இதுல சொல்லப்படுற விடயம். 2023 ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் 107ஆம் பிரிவு. இந்த 107ஆம் பிரிவு இந்த விடயத்தை தான் சொல்லுது. அப்ப அந்த 107வது பிரிவு சொல்லுது என்னன்னு சொல்லிச்சுன்னா அக்கறை முரண்பாடு இருக்குமா இருந்தால் அவர்கள் அதை உடனே வெளிப்படுத்தணும், இல்லாட்டி அது சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடிய ஒரு தவறுன்னு சொல்லுது. சரிதானே? சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடிய ஒரு தவறாக காணப்படும் என்றுதான்
அந்த ஊழல் ஒழிப்பு சட்டம் சொல்லுது இதான் சரியா 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டம் அதின் 107வது பிரிவு 107வது பிரிவு என்னன்னு சொல்லி சொன்னால் அக்கறை முரண்பாடுகளை வெளிப்படுத்த தவறுறது ஒரு பெரிய குற்றம் என்று சொல்லுது. அப்ப இந்த ஒரு பகிரங்க நிறுவனத்திலையும் இதை வாசிச்சு விளங்காது. இந்த ஒரு பகிரங்க அதிகார சபையிலையும் பகிரங்க உத்தியோகத்தர் ஒருவர் சரியா அப்ப அங்க ஒரு பகிரங்க உத்தியோகத்தராக ஒரு பணியாளராக இருக்கிற ஒருவர் அந்த நிறுவனத்துக்கு சரியா தமிழுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த நிறுவனத்துக்கு அவருடைய சரிதானே ஏதாவது ஒரு முயற்சியில உத்தியோகத்திட்ட உறவினர் அல்லது இணையாளர் அல்லது அறிவுடன் நேரடி அல்லது நேரடி அல்லாத அக்கறையை கொண்டிருப்பாரா இருந்தால் அதை வெளிப்படுத்த வேணும். அப்படி கொண்டிருக்கிற ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு பொறுப்பு முயற்சியோ அவ்வாறான உண்ட கையாளுறதுக்கு உத்தேசிக்கல என்றால் இந்த பெருக செயற்பாட்டுக்கு அது நேரடியா தொடங்குது. பெருகை என்று சொல்லப்படாட்டியும் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒருவர் அவரோட மிக நெருங்கியதா அவர் அக்கறை கொண்டிருக்கிற ஏதாவது வேறொரு நிறுவனம் பங்கு பெற்ற ஏதேனும் ஒரு செயற்பாடுகள்ல இவர் கையாள வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கல. அப்ப அவர் என்ன செய்ய வேணும் என்றால் அத்தகைய அக்கறையின் தன்மையை அந்த நிறுவனத்துக்கு உடனடியாக வெளிப்படுத்த வேணும். இப்படி ஒரு அக்கறை இருக்குது எனக்குன்னு சொல்லி சரிதானே. அப்ப அது எங்களுக்கு பெரிய அளவில் அதை வழங்கிக் கொள்ள தேவையில்லை தான் அக்கறை முரண்பாடு. நான் இதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் சரிதானே பகிரங்க அதிகார சபை ஒன்றை இந்த முடிவொன்றை ஒரு ஆள் அல்லது கம்பெனி அல்லது பங்காண்மை அல்லது வேறு பொறுப்பு முயற்சி சம்பந்தமாக எடுக்க உள்ளதோ பெருகைன்றது ஒரு முடிவைத்தான் எடுக்கிறோம். அவரை செலக்ட் பண்றதா இல்லையாண்டு எடுக்க உள்ளதோ அந்த முடிவொன்றில் பகிரங்க உத்தியோகத்தர் ஒருவர் அல்லது அத்தகைய பகிரங்க உத்தியோகத்தரின் உறவினர் அல்லது இணையாளர் அல்லது இணையாளர் ஒருவர் தனிப்பட்ட அக்கறையை கொண்டுள்ள இடத்து அப்ப அவர்தான் அக்கறையை கொண்டிருக்கணும்னு சொல்லுங்க. அவற்ற வாழ்க்கை துணையோ அல்லது அவரோட நெருங்கின உறவினரோ கூட அக்கறையை கொண்டிருந்தாலும் சரிதானே. இது சட்டம், இது இது இல்லை. அதுக்காகத்தான் அது அதுல சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அப்படி ஒரு அக்கறையை கொண்டிருக்கிறார் என்றால் தனிப்பட்ட அக்கறை கொண்டிருந்தால் அப்பகிரங்க உத்தியோகத்தர் அத்தகைய முடிவு தொடர்பான அந்த நிறுவனத்தினுடைய எவையேனும் நடவடிக்கைகளில் வாக்களித்தலோ அல்லது பங்கு பெற்றுதலோ கூடாது சரிதானே. இப்ப உங்களுக்கு அந்த கருத்து அப்ப அந்த அக்கறை முரண்பாடுன்றது இப்ப அவருக்கு மட்டுமில்லை அவற்ற நெருங்கிய உறவினரோ அல்லது அவருடைய வாழ்க்கை துணையோ கூட அக்கறையை கொண்டிருப்பார்களா இருந்தால் அவர் அதுல அந்த அது சம்பந்தமா முடிவெடுக்கிறதுலையோ அல்லது அந்த நடவடிக்கையில தொடர்பு வர்றதையோ கூடாது என்று சட்டம் சொல்லுது. அது மட்டுமல்ல அதுல சுட்டி காட்டினபடியே தான் நான் வினாவுக்காக இதை கொண்டு இல்லாட்டி இப்ப இதை எங்களோட நோக்கம் பயிற்சினரி இல்லை. ஆனால் சில நேரங்கள்ல வினாக்கள் அப்படி வரும். அதுல சொல்லி இருக்குது 107வது உறுப்புரைன்னு சொல்லி. அதே நேரம் இவ்வாறான நடவடிக்கையில் ஒருவர் ஈடுபட்டால் எங்களுக்கு தெரியும் அங்க நாங்கள் அவர் அந்த இதை வெளிப்படுத்த தவறிட்டார், இந்த ஏற்பாடுகளை பின்பற்ற தவறிட்டார், அவருக்கு அங்க ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படலாம். அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காரு சொல்லி சொன்னால் இந்த ஏற்பாடுகளை மீறுகின்ற எவரேனும் பகிரங்க உத்தியோகத்தர் தவறொன்றை புரிகின்றார் என்பதுடன் மேல் நீதிமன்றத்தினால் குற்ற தீர்ப்பளிக்கப்படுவதன் மீது 1 மில்லியன் ரூபாவை விஞ்சாத குற்றப்பணம் ஒன்று அல்லது 7 ஆண்டுகளை விஞ்சாத கடூழிய சிறை தண்டனை ஒன்று அல்லது அந்த குற்றப்பணம் மறியல் தண்டனை ஆகிய இரண்டுக்கும் ஆளாக முடியும் சரிதானே. அப்ப இது ஒரு பாரிய தண்டனையோட 7 ஆண்டுகள் சிறை தண்டனைன்றது சரிதானே. எங்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுறதே நாங்கள் பாரிய குற்றம்னு சொல்றோம். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிற குற்றத்தோட அது சட்டத்துல சொல்லியிருக்கு. இது ஒரு தவறு. அப்ப அக்கறை முரண்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. அப்ப எனவே இந்த பெருக நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் இந்த விடயத்துல சரியான கவனமா இருக்கணும். அப்ப நாங்கள் இப்ப சாதாரணமா இருந்தாலும் கூட இது ஒரு புதிய விடயம். அப்ப இது நிறைய விடயங்களை உள்ளடக்கி ஒரு பெருக செயல்முறையில குறிக்கோள்களை அடைகிறதுக்கான பல்வேறு வழிமுறைகளை இதுல புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்குது. ஆனபடியா தான் இதோட முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். அது இந்த அளவுக்கு காணும். அப்ப நீங்க பாருங்க என்னென்னால் 1 மில்லியன் ரூபாவை விஞ்சாத குற்றப்பணம் அல்லது 7 ஆண்டுகளை விஞ்சாத கடூழிய சிறை தண்டனை அல்லது 2 தானே. அப்ப இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அக்கறை முரண்பாடு அதை வெளிப்படுத்துற சம்பந்தமா ஊழல் ஒழிப்பு சட்டத்துல சரியா 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்துல பிரிவு 107 அப்ப இதை கடைபிடிக்க வேணும். அதான் சொல்லப்படுது. அப்ப அவர் உடனடியே உரிய அதிகாரிட்டு அதை வெளிப்படுத்த வேணும். எனவே யார் என்றாலும் அது எந்த பொறுப்புக்கு இதுக்கு நியமிக்கப்பட்டாலும்
அவர் இந்த அக்கறை முரண்பாடு அக்கறை என்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப எந்த பெருக தரப்பினரோ அந்த பெருக செயற்பாடுல ஈடுபட போற சும்மா சாதாரண விளையாட்டுகளை நாங்கள் ஏதோ ஒன்று ஒப்பந்த வேலைக்கு விலைமனு கோர்றோம். அப்ப அந்த ஒப்பந்த வேலைக்கு ஒரு ஒப்பந்த நிறுவனம் விலைமனு சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்குது என்றது எங்களுக்கு தெரியுது. அந்த ஒப்பந்த நிறுவனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தம்பியார் வச்சிருக்கிறது. அப்ப சில நேரம் நாங்கள் சில நேரம் அவரோட கதைக்கிறதுலயே இருக்கலாம். ஆனால் அதுல சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அல்லது எங்களுடைய நெருங்கின உறவினருக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு அக்கறை கொண்ட ஒன்றா இருக்குமா இருந்தால் அது அக்கறை இருக்குதானே. தம்பியாட்ட நிறுவனம் என்றால் அக்காக்கு அக்கறை இருக்கும் தானே என்றுதான் அது. அப்ப நாங்கள் அதுல இருந்து விலகிக்கொள்ளும். இதுதான் அந்த அக்கறை அல்லது அக்கறை முரண்பாடு ஏதாவது ஒரு வகையில எங்களோட சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்ப அதை விலகிக் கொள்றதுதான் புத்திசாலித்தனமானது. அதே நேரம் இது சாதாரணமாக ஒழுங்கு விதி அல்ல. ஒழுங்கு விதிக்கு மேலதிகமாக ஒழுங்கு விதியில சொல்லப்பட்ட எங்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த தன்மைக்கு மேலதிகமாக இது ஊழல் ஒழிப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாரிய தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனபடியால் அது எங்களுக்கு பரீட்சை நோக்கத்திலையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இதுல சுட்டி காட்டப்பட்டிருக்கபடியா. சரியா? அடுத்த நாங்க பார்ப்போம் பெருக நடவடிக்கையில தேசிய பெருக ஆணைக்குழுன்ற பொறுப்பு. அப்ப பெருக ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருக்குது. அப்ப அதன் பொறுப்பு என்ன தெரியுதானே? அப்ப இது சாதாரணமா விளங்கிக் கொள்ளலாம். பெருக வழிகாட்டுநர்கள் மற்றும் நடைமுறைகள அதை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறதை உறுதிப்படுத்துறது, பெருகை நிறுவனங்களோட பெருகை நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது, அதை புலனாய்வு செய்யறது, அது சரியான முறையில இந்த வழிகாட்டுநர்களுக்கு அமைய பெருகை நடவடிக்கைகள் இருக்குதான்றதை பார்க்கிறது, சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற அரசாங்க நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குறது, பெருகை திறனை அரசினுடைய பெருகை திறனை மதிப்பீடு செய்யறது, அதை உயர்த்துறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறது. அதுக்காகத்தான் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் போன்றவற்றை அறிமுகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்ப பெருகை திறனை மதிப்பீடு செய்யறது, அதிகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. பெருக நிறுவனங்களுடையதும் தனிநபர்களுடையதும் பெருகை செயற்திறன் தொடர்பாக உரிய நிறுவனங்களுக்கு அறிக்கையிடுறது. சரிதானே? அப்ப அது இப்படியான பெருக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அப்ப அது சம்பந்தமாக அவர்கள் புலனாய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிக்கையிடலாம். தவறான நடவடிக்கைகள் அங்கே இருக்குமா இருந்தால் அது சம்பந்தமா அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர்களுடைய உயர்ப்பிடங்களுக்கு அறிக்கையிடலாம். அப்ப இது அவர்களுடைய பொறுப்பா இருக்கு. அப்ப அவர்கள் இந்த நிறுவனத்திலையும் இப்ப கணக்காய்வுன்றதுக்கு மேலதிகமாக பெருகை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின்படி எந்த ஒரு நிறுவனத்தினுடைய பெருகை செயற்பாடுகளையும் அவர்கள் பரிசீலனை செய்யலாம், மதிப்பீடு செய்யலாம். அப்ப அதனுடைய பெருக செயற்பாடுன்றது மிகவும் கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இனி எதிர்காலத்துல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்றைய மாற்றங்கள் அப்படித்தான் இருக்குது. அப்ப பொதுவாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தையும் வகிப்பாகும் இந்த பெருக செயற்பாடுகள் தொடர்பாக. அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் பெருகைக்கான திட்டமிடல். அப்ப பெருகைக்கான திட்டமிடல்னா என்ன தேவை, அதுக்குரிய அமைப்பு குறியீடுகளை தயாரிக்கிறது, அதுக்குரிய பெருகை ஆவணங்களை தயாரிக்கிறது போன்ற செயற்பாடுகள். அப்ப அதான் திட்டமிடல்னு சொல்லலாம். அப்ப என்ன தேவை, அதுக்கு அதை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் தயார்படுத்துறது. வேணுமென்றால் நாங்கள் இந்த குழுக்களை நியமிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது போன்ற விடயங்கள் அது நாங்கள் பெருகை நிறுவனத்தினுடைய பொறுப்புகள்ல நாங்க பார்க்கலாம். அப்ப பெருகை திட்டமிடல் ஆரம்ப செயற்பாடுகள்ல இருந்து ஒப்பந்தத்துக்கு முன்னரானதும் பின்னரானதுமான செயற்பாடுகள் வரையான முழுமையான வகிபாகம். சரிதானே? அப்ப அதுக்குரிய முழு பொறுப்பும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் கணக்கீட்டு உத்தியோகத்தர். பெருக குழு கூட நான் சொன்னேன் ஒரு கட்டத்தோட பெருக குழுன்ற பொறுப்பு முடிஞ்சது. அப்ப திட்டமிடல்ல தொடங்கி அதை செய்து முடிக்கிற வரைக்கும், அப்ப ஒப்பந்தத்துக்கு பின்னர் ஒப்பந்தம் கொடுத்த பிறகு அது முறையாக நிறைவேற்றப்படுதாண்டு வரமாட்டால் அதுக்குரிய கொடுப்பனவுகள் கொடுக்கும் வரைக்கும், அது சரியாக நிறைவேற்றப்பட்டதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் பெருக நிறுவனத்தினுடைய பொறுப்புன்றது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய பொறுப்பு. அப்ப அவர்கள் அதுக்கு வகை சொல்ல வேணும். அப்ப அவர்கள் வகை சொல்ல வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஒவ்வொரு குழுக்களுடைய வகிபாகம் வேற வேறையா இருக்கு. எனவே அந்தந்த குழுக்களுக்கு நியமிக்கப்படுபவர்கள் அந்த குழுக்களுக்குரிய பொறுப்பை தான் நிறைவேற்றுவார்கள். ஆனால் அந்த நிறுவனம் என்ற ரீதியில அந்த நிறுவனத்துக்கு அந்த பெருக செயற்பாடு தொடர்பான அதை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமான சகல பொறுப்பும் இருக்குது என்றதான் இதுல வலியுறுத்தப்படுது. அப்ப அது எங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்ச விஷயம். அப்ப பெருகை நிறுவனம், அப்ப பெருக நிறுவனத்தினுடைய பிரதானமான பொறுப்புகள் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னப்படும். அப்ப பெருக நிறுவனம் பெருக முகாமத்துவ பிரிவு ஒன்றை தாவிக்க வேணும். அப்ப பெருக தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக அந்த நிறுவனத்தினுடைய அளவுக்கும் அல்லது அமைப்புக்கும் ஏற்ற வகையில அதுக்கு ஒரு பிரிவை ஆரம்பிக்க வேணும். அது தனியே ஏற்கனவே இருக்கிற பிரிவுன்ற ஒரு சிறிய பகுதியா இருக்கலாம், அல்லது பாரிய நிறுவனங்கள் என்றாவது ஒரு தனியான ஒரு பிரிவாக இருக்கலாம். அப்ப அந்த நடவடிக்கைகளை கையாள்றது இனி தனியான ஒரு குழுவிட்ட பிரிவிட்ட ஒப்படைக்கப்பட வேணும்.
அதே மாதிரி அந்த குழுவின் ஊடாக பெருகை திட்டமிடல் மற்றும் ஆயத்த செயற்பாடுகளை மேற்கொள்றது பெருக நிறுவனத்தினுடைய பொறுப்பு. அடுத்தது பெருகைக்கு முன்னரான செயற்பாடு. அப்ப ஆயத்தம் எல்லாம் சரி என்ற பிறகு விலைமன கோருறதுல இருந்து ஒப்பந்தம் அளிக்கும் வரைக்கும் பெருகைக்கு முன்னரான செயற்பாடு. ஒப்பந்தம் கொடுத்த பிறகு சரிதானே, அதுக்கு பிறகு பெருகைக்கு பின்னரான செயற்பாடு, அது ஒப்பந்த முகாமத்துவம். அப்ப இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அப்ப தொடக்கத்தில் இருந்தது. இதுதான் உங்களுக்கு தெரியும், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கும் பொறுப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதைத்தான் இங்கேயும் திருப்பி சொல்லப்படுது. ஏனென்றால் பிறகு நிறுவனத்தினுடைய பொறுப்புன்றது அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பா இருக்கிற கணக்கீட்டு உத்தியோகத்தின பொறுப்பு தான் தானே. அப்ப இதுதான் இங்க வலியுறுத்தப்படுது. எனவே சகல நடவடிக்கையிலும் அப்ப இதுல இருந்து நீங்க விளையாடுங்க சகல நடவடிக்கையிலும் அப்ப பிறகு முகாமத்துவ பிரிவு ஒன்றை ஸ்தாபிக்க வேணும் என்றது மேலதிகமா சொல்லப்பட்டிருக்கு. மற்றது அதுக்கு பிறகு முன்னரான செயற்பாடு, அதுக்கு முதலே திட்டமிடுறது, அதுக்கு பிறகு பிறகு முன்னர் அதாவது ஒப்பந்தக்காரர் தெரிவு செய்யும் வரைக்குமான செயற்பாடு, அடுத்தது ஒப்பந்த முகாமத்துவம். அப்ப ஒப்பந்தம் வழங்கின பிறகு ஒப்பந்தத்துக்கு பின்னரான செயற்பாடு. அப்ப இவை பிறகு நிறுவனத்தினுடைய பொறுப்பாக இருக்கும். ரைட். அப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் பெருக குழுக்கள். அப்ப பெருக குழுக்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்குது சில பெருக குழுக்கள் சரிதானே. அப்ப உயர்மட்ட பெருக குழு இந்த பெயர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. உயர்மட்ட பெருக குழு, ஹை லெவல் ப்ரோக்யூர்மென்ட் கமிட்டி சரிதானே. முதல் வேற வேற பெயர்கள் இருந்தது, நான் அந்த பெயர்களை சொல்லி குழப்பையில கொண்டு நம்ம இப்ப இருக்கிறது ஒன்று ஹை லெவல் ப்ரோக்யூர்மென்ட் கமிட்டி, அதாவது உயர்மட்ட பெருக குழு. அடுத்தது நிலையான உயர்மட்ட பெருக குழு, ஸ்டாண்டிங் ஹை லெவல் ப்ரோக்யூர்மென்ட் கமிட்டி சரிதானே, அது நிரந்தரமா இருக்கிறது நிலையான உயர்மட்ட பெருக குழு. அடுத்தது அமைச்சு பெருக குழு, இது ஏற்கனவே இருந்ததுதான். திணைக்கள பெருக குழு, திட்ட பெருக குழு, அடுத்தது பிராந்திய பெருக குழு, ரீஜனல் ப்ரோக்யூர்மென்ட் கமிட்டி சரிதானே. அப்ப உயர்மட்ட பெருக குழு, நிலையான உயர்மட்ட பெருக குழு, அமைச்சு பெருக குழு, திணைக்கள பெருக குழு, கருத்திட்ட பெருக குழு, பிராந்திய பெருக குழு என்றுதான் குழுக்கள். அப்ப பெருக குழுக்கள் அந்த 6 வகையான பெருக குழுக்கள் இருக்கு. அந்தந்த குழுக்களுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதாவது எங்களுடைய பெருகை கைநூல்ல அவர்கள் கையாளக்கூடிய அதிகார எல்லைகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்துக்குள்ள உட்பட்ட பெருகை நடவடிக்கைகள் அவர்கள் தான் கையாள வேணும். அப்ப நாங்கள் ஒன்றை பார்த்து கொண்டு போவோம். இப்ப ஒன்றே கணக்கு ஒரு புதிய விடயத்தை இருக்கைகள் கணக்க பின்னுக்கு யோசிக்காங்க, முழு விடயத்தையும் நாங்கள் இயன்ற வரைக்கும் பார்ப்போம். அப்ப இந்த 6 வகையான பெருக குழுக்கள் இருக்குது. அப்ப அந்த 6 வகையான பெருக குழுக்கள் வெவ்வேறு வகையான எல்லைக்குட்பட்ட பெருகைகளை கையாளுறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பெருக குழுக்களுடைய பெயர்கள் மாறி இருப்பதன் காரணமாக, அதாவது விசேடமாக முதல் 2 பெருக குழுக்கள் சரிதானே, முதல் 2 பெருக குழுக்களுடையதும் பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்குது. அதை மனதில் வச்சிருங்க. அப்போ ஒன்று உயர்மட்ட பெருக குழு சரிதானே, அந்த பேர் நாங்கள் முந்தி பயன்படுத்தல. அடுத்தது நிலையான உயர்மட்ட பெருக குழு சரி, அதுக்கு பதிலாக நாங்கள் சற்று வேறான பேரா பயன்படுத்தி நாங்கள் சரிதானே. முதல் நாங்கள் பயன்படுத்தினது அமைச்சரவையாளர் நியமிக்கப்பட்ட பெருக குழு, அமைச்சரவையாளர் நியமிக்கப்பட்ட நிலையான பெருக குழு சரிதானே. இப்ப அமைச்சரவையாளர் நியமிச்ச அந்த கதையெல்லாம் இல்லை, உயர்மட்ட பெருக குழு. அப்ப உயர்ந்த பெறுமதியான பெருகைகளை கையாளுறதுக்காக நியமிக்கப்படுறது நிலையான உயர்மட்ட பெருக குழு. அப்ப மிக உயர்ந்த பெறுமதியான ஆனால் இந்த குழுக்கள் ஒரு தேவைக்காக அமைக்கப்படுறது இல்லை, இது ஒரு நிலையான குழுவாக இருக்கிறது. அடுத்தது அமைச்சு பெருக குழு, இது ஓரளவுக்கு பெறுமதியான பெருகைகளை கையாளுறது. அடுத்தது திணைக்கள பெருக குழு, திட்ட பெருக குழு, அது திணைக்களங்களுக்கு திணைக்கள பெருக குழுவும் கருத்திட்டங்களுக்கு கருத்திட்ட பெருக குழுவும் அவர்களுக்கு ஒரு அதிகார எல்லை இருக்கும். அடுத்தது பிராந்திய பெருக குழு, அது உப அலுவலகங்கள் மட்டத்துல அமைக்கப்படுறது பிராந்திய பெருக குழு. எங்களுக்கு பார்த்தோம்னால் திணைக்கள பெருக குழுன்றது மாவட்ட செயலகத்தில் இருக்கலாம், பிராந்திய பெருக குழுன்றது பிரதேச செயலகங்கள்ல இருக்கலாம், அல்லது சில நேரங்கள்ல சில அலுவலகங்களுடைய உப அலுவலகங்கள்ல இருக்கலாம். அப்ப அது பிராந்திய பெருக குழு. அப்ப அந்தந்த குழுவினுடைய வகிபாகம் அவர்களுடைய எல்லைகள் என்றது விதித்துரைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது நாங்க பார்த்தோம்னால் புதிய ஒரு விடயம் ஏற்கும் குழு. அப்ப ஏற்கும் குழு என்றது என்னென்றால் அப்ப முழுக்க நாங்க ப்ரோக்யூர்மென்ட் விளங்கி கொண்டோம்னா புறகத்த இல்லைகள் அதுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுல எல்லாம் ஆகாலமா பார்க்க தேவையில்லை, அதுல எல்லாம் பெரிய அளவு இல்லைகள் அது இதுல எல்லாம் கேள்விகளுக்கு வரக்கூடாது. இந்த அமைப்பு முறைகள் என்றது வினாவுக்குள் அடங்கக்கூடியது. அப்ப ஏற்கும் குழுன்றது இது ஒரு புதிய குழு. ஆனபடியால் இதை பற்றி எங்களுக்கு முடிவா தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப பெருக தொடர்புல பெருக நிறுவனத்தின் சார்பில் பொருட்களையும் வேலைகளையும் அல்லது ஆலோசனையற்ற சேவைகளையும் இந்த மூன்றையும் தானே அப்ப இதை ஏற்றுக்கொள்றதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு. அப்ப நாங்கள் இப்போ ஒரு பொருட்களை கொள்வனு செய்யறோம், ஒரு நிறுவனத்தை தெரிவு செய்து அவையோட ஒப்பந்தம் செய்து எல்லாம் செய்துட்டோம்னா அந்த பொருட்கள் வரையக்குள்ள இவ்வளவு காலம் நாங்கள் என்ன செய்த நாங்கள் அது களஞ்சிய பொறுப்பாளரோ அல்லது அவர் தான் அந்த பொருட்களை சரி பார்த்து பொறுப்படுத்துவர்.
அப்ப அவர் பொறுப்படுத்த பிறகு அவருடைய பதிவேடுகள்ல பதிவு செய்து அந்த அறிக்கை கொடுத்த பிறகு நாங்கள் போச்சல பேமெண்ட் அப்ரூவ் போடுறோம். அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கீகாரம் அளிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற அலுவலர். அப்ப அது சரியான முறையில பொறுப்பேற்கப்பட்டிருக்குது, அது பதிவு செய்யப்பட்டிருக்குது என்றதை உறுதிப்படுத்துற பொறுப்பு இருக்குது. அப்ப இவ்வளவு நாளும் அந்த பொறுப்பு அவர் நிறைவேற்றத்துக்காக என்ன செய்தவர் சொல்லி சொன்னால் களஞ்சிய பொறுப்பாளர் எழுதுவார், இதெல்லாம் சரியான முறையில பெற்றுக் கொள்ளப்பட்டு இந்த பதிவேட்டு இந்த பக்கத்துல பதிவு செய்யப்பட்டது என்றால் அவற்றை பொறுப்பு நிறைவேறிட்டு அப்ப அது சரி என்றால் அதை உறுதிப்படுத்தி அவர் கையெழுத்து வைப்பார். ஆனால் இனி என்ன செய்யப்படும், இந்த ஏற்கும் குழுவினுடைய அறிக்கையை அவர் பரிசீலிச்சுதான் சரியான முறையில பொறுப்பேற்கப்பட்டது என்றதை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கும். அப்ப இது ஒரு முன்னேற்றகரமான ஒன்று. அப்ப ஒரு களஞ்சிய பொறுப்பாளரோ அல்லது தனி ஒருவரோ அதை பொறுப்பெடுக்கிறது அது அந்த பொறுப்பு ஒரு குழுவுக்கு. அப்ப நாங்கள் என்ன பிறகு செய்யறதுக்காக ஒப்பந்தம் அளிச்சோமோ அதன்படி அது நடந்து முடிஞ்சிருக்குது அதை பொறுப்பேற்கிறதுக்காக. சரிதானே? அப்ப பொருட்களையும் வேலைகளையும் ஆலோசனையற்ற சேவைகளையும் எது என்றாலும் அதை சரியான முறையில பொறுப்பேற்றுக் கொள்றதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுது. இதுதான் ஏற்கும் குழு. அப்ப இது புதிய விடயம் ஞாபகம். இந்த குழுவின் பொறுப்புகள் ஒப்பந்தத்துல குறிப்பிட்டதுக்கு நாங்க குறித்த அளவு, தரம், பூர்த்தி செய்யப்படும் காலம், பெறுமதி ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். என்ற ஒப்பந்தத்துல நாங்கள் சொல்லியிருப்போம் தானே, எவ்வளவு காலத்துக்குள்ள எவ்வளவு அளவான இன்ன தரத்துல எவ்வளவு பெறுமதியான பொருட்கள் எங்களுக்கு தர வேணும். அப்ப அதன்படி எல்லாம் கிடைச்சிருக்குது என்றதை உறுதிப்படுத்துறது. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் என்றால் அங்கீகாரம் அளிக்கும் அலுவலருடைய பொறுப்புகள்ல நாங்கள் கலந்துரையாடின முடியும். இப்பயும் அவர்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குதான், அதுக்காக அங்கே எஃப்ஆர்ல அதுல மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை முதல் ஒரு களஞ்சிய பொறுப்பாளர் அதை உறுதிப்படுத்தினார். இப்ப இந்த பெருக குழு உறுதிப்படுத்தல வச்சுக்கொண்டு தான் அவர் பேமெண்ட் அப்ரூவ் வைக்கலாம் என்றதான் அதுல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அப்ப உறுதிப்படுத்துறது. அடுத்தது ஏதேனும் விலகல் காணப்படுமா இருந்தால் அது சம்பந்தமா முறையீடு செய்யறது. அப்ப உண்மையிலேயே எங்களுக்கு A4 பேப்பர் என்றால் A4 பேப்பர் 80 கிராம் தடிப்புல வேற வேணும் என்றதுதான் கேட்டிருக்குது. ஆனா வந்திருக்கிறது 70 கிராம் என்றால் அதை முறையீடு செய்யறது. இதுல பிழை இருக்கு. அது மாதிரி ஒரு கட்டிடம் என்றால் அதுல ஏற்கனவே இருக்குது, என்னென்ன செய்ய வேணும். அப்ப அதன்படி அந்த வேலைகள் நடைபெற இல்லை என்றால் அப்ப ஏதாவது விலகல்கள் வேறுபாடுகள் காணப்படுமாக இருந்தால் அது சம்பந்தமா முறையீடு செய்யறது. சொத்துக்களோட உரித்தினதும் பொருட்பட்டியலில் உள்ள பதிவுகளதும் சான்றிதழ்களை சரி பார்க்கிறது. அப்ப எங்களுக்கு பொருட்கள் கிடைச்சால் அதுக்கு சரியான முறையில எங்களுக்கு அந்த உரித்துகள் மாற்றம் வழங்கப்பட்டிருக்குதா, பொருட்பதிவுகள் பட்டியலில் இருக்கிற பதிவுகள் எல்லாம் சான்றுபடுத்தப்பட்டிருக்குதா போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் சரி பார்க்கிறோம். அப்ப அதை கொண்டு பொருட்களை பொறுப்பேற்று அதை சரியான முறையில பொருட்பட்டியலில் இருக்கிற பதிவு என்ற பொருட்பட்டியல்ன்றது இன்வாய்ஸ். சரிதானே? அப்ப இன்வாய்ஸ்ல சரியான முறையில எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கா. இப்ப எங்களுக்கு ஒரு கணனி ஒன்று வருது என்றால் அந்த கணனிக்குரிய அதுக்குரிய இலக்கங்கள் அதுகள் எல்லாம், ஒரு வாகனம் என்றால் அதுக்குரிய பதிவு புத்தகத்திலிருந்து எல்லாம் என்ற மாதிரி தான். சரிதானே? அப்ப சகலதையும் அப்ப பொருட்பட்டியலில் உள்ள பதிவுகளுடைய சான்றுகளை சரி பார்க்கிறது. சரியான முறையில பதிவு செய்து அதற்கேற்ற வகையில எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இப்ப நாங்கள் சொன்ன பொருள் கிடைக்க பெற்றுக்கணும், அதுக்குரிய ஆதாரங்கள் என்ற எதிர்காலத்துல அதுவே எங்களுக்குரியது. அப்ப அதுக்கேற்ற வகையில அதுக்குரிய உறுதிப்படுத்தல்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கான்றதை பார்க்கணும். அப்ப 3 முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 3 சொல்றது, 2 சொல்றது, 4 சொல்றது இல்ல, ஞாபகத்துல வச்சிருங்க. 1 நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஒப்பந்தத்துல சொன்ன என்ன நிபந்தனை சொன்னமோ அதன்படி எல்லாமே சரியா கிடைச்சிருக்கு. வேறுபாடுகள் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் அது சம்பந்தமா முறையிடுறது. அப்ப வேறுபாடுகளை பரிசீலிக்க வேணும். அடுத்தது எங்களுக்கு கிடைக்கிற சொத்துக்களோட உரித்து. சரியா? அப்ப எங்களோட பேருக்கு வந்துட்டு அப்ப அதுக்கு பிரதான் நாங்க பேமெண்ட் செய்யலாம். ஒரு வாகனத்தை கொள்ளணும் செய்யறோம் என்றால் எங்களுடைய நிறுவனத்தின் பேர்ல அந்த உரித்து வந்த பிறகுதானே, அதான் அந்த விஷயம். அது மாதிரி பொருட்கள் சொத்துக்கள் வழங்கப்படைக்கல அதுக்கேற்ற வகையில். சரியா? அப்ப அதுக்குரிய உரித்துக்கள் மற்றது பொருட்பட்டியல்ன்றது இன்வாய்ஸ் ஞாபகம் அதுல இருக்கு. அப்ப அவர்கள் ஏதோ ஒரு பொருட்களை விநியோகிக்கல அதுக்குரிய ஒரு ஆவணத்தோடு தானே வழங்குவார்கள். அப்ப அதுல இருக்கிற பதிவுகள் சரியா இருக்கும். அப்பதான் நாளைக்கு அந்த பொருள் தொடர்பான எங்களுடைய உரித்தை நாங்கள் நிலையாட்ட முடியும். அப்ப அதுலயும் உண்மையா வந்ததுலயும் வேறுபாடு இருக்குமா இருந்தால் சிக்கல். அப்ப அந்த விடயங்களை சரிதானே? அப்ப அதை நாங்கள் பொருட்படுத்த பிறகு பேமெண்ட் கொடுத்த பிறகு எங்களுக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுல உரித்து தொடர்பாக பிரச்சனை வராத வகையில சரியான முறையில உரிய ஆவணங்களோட எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது என்றதை உறுதிப்படுத்திக் கொள்றது. அப்ப இந்த 3 விதமான பொறுப்புகள். அப்ப ஏற்கும் குழுன்றது எங்களுக்கு சாதாரணமானது, பொருட்களையோ சேவைகளையோ வழங்கலையோ, பொருட்களை மட்டுமல்ல. இப்ப ஏற்கும் குழுன்றது இப்ப காகிதாதிகள் அப்படியானது தானே இல்லை, என்ன பெருகு என்றாலும் அதை பொறுப்பேற்கும். அப்ப பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தரும் கணக்கெட்டு உத்தியோகத்தர்களாலேயும் இந்த ஏற்கும் குழு நியமிக்கப்பட வேண்டும்.
இந்த ஏற்கும் குழுவுல யாரை நியமிக்க வேணும் அப்படி என்ற விவரங்கள் அதுல எங்களுக்கு பெருசா சொல்லப்படவில்லை. அப்படியால் அதை பற்றி நாங்கள் அக்கறை கொள்ள தேவையில்லை. ஆனால் அப்படி ஒரு குழு, அதாவது ஏற்கனவே இருந்த முறைமையில இருந்த குறைபாடுகள் காரணமாக இப்ப அதை பொறுப்பேற்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. எனவே குழுவாக பரிசீலனை செய்து அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் நாங்க மீதி நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அப்ப தேவைக்கேற்ப பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோ அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தரோ யார் இந்த பெருகையை கையாளுறாரோ அவர்கள் இந்த குழுக்களை நியமிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். ஆனால் இனி ஒரு குழுவினூடாக பரிசீலிக்கப்பட்டுதான் பொருட்கள் அரச நிறுவனத்துக்கு பொறுப்பேற்கப்பட வேண்டும் என்றதான் இதுல இருக்கிற இப்ப மாற்றம். சரிதானே? அப்ப இவ்வளவு காலமும் இப்படி ஒரு நடைமுறை இருக்கையில அப்ப புதிய விடயங்களை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது பெருக குழுக்களை யார் நியமிக்கிறது? சரியா? வினாக்களுக்கு ஏற்ற வகையில இந்த ஸ்லைடுல பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப பெருகியங்களுக்கு 100% என்றதை விட பரீட்சைகளுக்கு வரக்கூடிய விடயங்களை நாங்க பார்த்தோம். அப்ப பெருக குழுக்களை யார் நியமிக்கிறது? அப்ப வினாவுக்கு வரக்கூடிய விடயம். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே இப்ப இருக்கிற பெருக குழுக்கள் தெரியும். அப்ப அந்த பெருக குழுக்களை யார் நியமிக்கிறது என்றது இந்த ஸ்லைட்ல இருக்குது. நிலையான உயர்மட்ட பெருக குழு, அடுத்தது உயர்மட்ட பெருக குழு. இந்த ரெண்டும் தான் ஆக கூடுதலான பெறுமதிகளை கையாளுற குழுக்கள். அப்ப நிலையான உயர்மட்ட பெருக குழுவா இருக்கலாம், உயர்மட்ட பெருக குழுவா இருக்கலாம். இதை நியமிக்கிறது தேசிய பெருகையான குழுவினுடைய சம்மதத்தோட திரைசேரி செயலாளர். சரிதானே? அப்ப அதிகார பீடத்துல மாற்றங்கள் வந்திருக்குது பாருங்க. தேசிய பெருகை குழுவின் சம்மதத்தோட திரைசேரி செயலாளர் தான் இந்த பெருக குழுவை நியமிப்பார். இந்த ரெண்டு குழுக்களையும், உயர்மட்ட பெருக குழுக்களை. அப்ப திரைசேரி செயலாளர் என்றதை ஞாபகத்துல வச்சிருங்க. பெருக குழு உண்டு. அமைச்சு பெருக குழுவை நியமிக்கிறது இதெல்லாம் முதலை மாதிரி தான். அமைச்சு பெருக குழுவை நியமிக்கிறது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். திணைக்கள பெருக குழுவை நியமிக்கிறது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். கருத்திட்ட பெருக குழுவை நியமிக்கிறது அமைச்சின் செயலாளர். அதே அமைச்சின் செயலாளர் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சுன்னா சரிதானே? அமைச்சின் செயலாளர் என்றது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சுன்னா கருத்திட்டங்கள். அப்ப கருத்திட்டங்கள் என்றது ஏதேனும் ஒரு அமைச்சுக்களை வரைக்கும் அமைச்சின் செயலாளர். அப்ப அந்த அமைச்சின் செயலாளர் தான் கருத்திட்ட பெருக குழுக்களை நியமிக்கலாம். பிராந்திய பெருக குழுவை நியமிக்கிறது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர். அப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தரால நியமிக்கப்படக்கூடியது பிராந்திய பெருக குழு தான். அப்ப பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கலாம். அவருக்குள்ள இருக்கிற பிராந்திய பெருக குழுவனால், ஒரு திணைக்களத்துக்குள்ள இருக்கிற பிராந்திய பெருக குழுன்னு சொன்னால் கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கலாம். அப்ப இந்த அதிகார பீடத்தை ஞாபகத்துல வச்சிருங்க. சரிதானே? அப்ப உயர்மட்ட பெருக குழுக்கள் ரெண்டும் அந்த ஒழுங்குல ஞாபகம் இந்த உயர்மட்ட பெருக குழுக்கள் ரெண்டும் திரைசேரி செயலாளர். ஆனா தேசிய பெருக குழுவுடைய சிபாரிசோட அல்லது சம்மதத்தோட. அப்ப அவைன்ற சம்மதத்தை பெற்றுதான் அந்த தேசிய பெருகை குழுங்கிறது தேசிய பெருகை ஆணைக்குழுவா சார் இல்ல குழுவா? தேசிய பெருக குழுங்கிறது தேசிய பெருக ஆணைக்குழு. தேசிய பெருக ஆணைக்குழுவா அதுல ஆணைக்குழு குறிச்சுக்கொள்ளுங்க. ஆணைக்குழு தான் தேசிய பெருக ஆணைக்குழு. ஆணைக்குழு உண்ட சம்மதத்தோட திரைசேரி செயலாளர். தேசிய பெருக குழு ஒரு பெருக குழு இல்லை தானே? சரியா? அது பிறகு ஆணைக்குழு தான். ஆனால் ஆணைக்குழு போட்டிருக்க வேணும். நான் அதுல போடாததுக்காக சொல்லல. ஆனால் தேசிய பெருக குழு ஒரு பெருக குழு இல்லை. இருக்கிறது நிலையான உயர்மட்ட பெருக குழு, அடுத்தது உயர்மட்ட பெருக குழு. அந்த பேர்கள் மாறலாது. எங்களுக்கு தெரியும் இப்ப இதுல அதான் பேர் என்றா அதான் பேர். அப்ப தேசிய பெருக ஆணைக்குழுவினுடைய சம்மதத்தோட திரைசேரி செயலாளரால் நியமிக்கப்படும். மற்றது எல்லாமே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரால் நியமிக்கப்படுறது. ஆக பிராந்திய பெருக குழு மட்டும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமிக்கலாம். இப்ப எங்களுக்கு அதுல பெரிய பிரச்சனைகள் ஒன்று இல்லை. அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிலையான உயர்மட்ட பெருக குழு. அப்ப நிலையான உயர்மட்ட பெருக குழுன்றது என்னென்றால் இப்ப மற்ற பெருக குழுக்கள் எல்லாம் எங்களுக்கு பார்க்கல பிரச்சனை இல்லை. ஏனென்றால் உயர்மட்ட பெருக குழு, திணைக்கள அமைச்சு பெருக குழு, திணைக்கள பெருக குழு, பிராந்திய பெருக குழு. திட்டம் இடையில திணைக்கள பெருக குழுக்கு மாற்ற கருத்திட்ட பெருக குழு. அப்ப எங்களுக்கு உயர்மட்ட பெருக குழு, அமைச்சு பெருக குழு, திணைக்கள பெருக குழு, பிராந்திய பெருக குழுன்றது அவை ஒவ்வொரு தொகைகளை கையாள்றதுக்காக அந்த பணத்தினுடைய பெருகையினுடைய பெருமதியை பொறுத்து அந்த குழுக்கள் அந்த குழுக்களை வருது. ஆனா நிலையான உயர்மட்ட பெருக குழுன்றது ஏற்கனவே உயர்மட்ட பெருக குழு ஒன்று இருக்கத்தக்கதா, அதுதான் ஆக கூடுதலான பெருமதிகளை கையாளக்கூடிய ஒன்றா இருக்கல. அதுக்கு சம்பந்தமான இன்னொன்றுதான் நிலையான உயர்மட்ட பெருக குழுன்னு இருக்குது. அப்ப அது ஏன் அவ்வாறு நியமிக்கப்படுது? எங்களுக்கு உயர்மட்ட பெருக குழுவே அதை கையாளலாம் தானே என்ற ஒரு சிந்தனை இருக்கலாம். அப்ப அதுதான் அப்ப நிலையான உயர்மட்ட பெருக குழுன்றது அது நிலையா. இப்ப நாங்க உண்மையா பெருக குழுவை வடிவமைக்க கொள்ளுங்க. எந்த ஒரு நாங்கள் பெருக செய்ய போகலையும் அந்த பெருமதிக்கு ஏற்ற வகையில தான் பெருக குழுவை நியமிக்க வேணும். இப்ப நாங்க பொதுவா வருடத்துக்கு ஒருக்கா நியமிக்கிறோம். ஓகே என்ன வருடம் முழுக்க நாங்கள் என்ன பெருக செய்ய போறோம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சபடியா. மற்றபடி பெருக குழுன்றது அந்த என்ன எங்களுக்கு தேவையோ அதற்கு ஏற்ற வகையில ஒரு குழுவை நியமிக்கிறது. ஆனா இது நிலையான உயர்மட்ட பெருக குழுன்றது அது அப்படியே நிலையாக நியமிக்கப்பட்டு இருக்கிறது.
தொடர்ச்சியா. மற்றபடி பெருக குழுவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், ஒரு பெருக குழு நியமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஒப்பந்த அளிப்போடு அவையின் கடமை முடிஞ்சுது. ஒப்பந்த அளிப்புக்கு ஆளை சிபார் செய்யறதோட ஒப்பந்த ஆவணங்கள் எல்லாம் சரி பார்க்கறதோட முடிஞ்சது. அதுக்கு பிறகு பெருக நிறுவனம் தன் வேலையை பார்க்கும். ஆனால் இங்க உரம், பெட்ரோலிய பொருட்கள், உயர் தொழில்நுட்ப பொருட்கள் அல்லது சிக்கலான தன்மை கொண்ட பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களோ அல்லது அப்படியான பொருட்கள், அப்ப அதுகள் தொடர்ச்சியாக பிறகு செய்ய வேண்டியதா இருக்கும். இப்ப பெட்ரோலிய பொருட்கள், உரம் போன்றவையெல்லாம் நெடுக்கவே அப்படியே இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அது உலகத்தின் சந்தைக்கு ஏற்ற வகையில மாறிக்கொண்டிருக்கும். இப்படியான சரிதானே விதிவிலக்கான தன்மை கொண்ட பெருக நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காகத்தான் நிலையான பெருக குழு நியமிக்கப்படும். பெட்ரோலிய பொருட்கள் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் அதை செய்யக்குள்ள பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு மாற்றல்கள், உலக சந்தை விலைகள் என்றது தாக்கம் செலுத்தும். தானே அப்ப அது நிலையான பெருக குழுன்றது இவ்வாறான சிக்கல் தன்மை வாய்ந்த. அப்ப நீங்க என்னென்னன்றதை சும்மா இந்த விடயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுதான் போதுமானது. இப்ப இயன்ற வரைக்கும் நான் சொல்ல 100% சொல்ல இல்லை, ஆனால் இயன்ற வரைக்கும் ஒரு பெரும்பாலும் கூட பரீட்சை நோக்கத்துக்கு இந்த ஸ்லைட் போதுமானது. சரிதானே அப்ப உரம், பெட்ரோலிய பொருட்கள் அல்லது தொழில்நுட்ப பொருட்கள் அல்லது பாதுகாப்போட தொடர்புடைய அவர்கள் அப்படியான ஒரு விசேட தன்மை, சிக்கலான தன்மை, விதிவிலக்கான தன்மை வாய்ந்த பொருட்களை கொள்வனவு செய்யறதுக்காக நியமிக்கப்படுறதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறதுதான் நிலையான உயர்மட்ட பெருக குழு. அடுத்தது இதே மாதிரி விலைமனு மதிப்பீட்டு குழுக்களை நியமிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற ஆக்கள். சரிதானே அப்ப விலைமனு மதிப்பீட்டு குழுக்களை யார் நியமிக்கிறது? அப்ப அங்க பாத்தீங்கன்னா உயர்மட்ட பெருக குழுவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அது திரைசேரி செயலாளர். அங்க நீங்க பாத்தீங்கன்னா உயர்மட்ட பெருக குழுவை நியமிக்கிறவரும் திரைசேரி செயலாளர் தான். உயர்மட்ட பெருக குழுக்களுக்கான விலைமனு மதிப்பீட்டு குழுவை நியமிக்கிறவரும் திரைசேரி செயலாளர் தான். அப்ப அதுல பிரச்சனை இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா ஞாபகம் நிற்கிறது சுகம். அப்ப உயர்மட்ட பெருக குழுக்கள் 2 இருக்குது. அப்ப அதை நியமிக்கிறதும் திரைசேரி செயலாளர் தான். அதுக்குரிய விலைமனு மதிப்பீட்டு குழுவை நியமிக்கிறதும் திரைசேரி செயலாளர் தான். அமைச்சு பெருக குழுவை பொறுத்த வரைக்கும் அதை நியமிக்கிறவரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான். விலைமனு மதிப்பீட்டு குழுவை நியமிக்கிறவரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான். ஆனால் திணைக்கள பெருக குழு, கருத்திட்ட பெருக குழுவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்க வேற மாதிரி இருக்கு. அங்க பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான் நியமிக்கிறார் திணைக்கள பெருக குழுவை. ஆனால் திணைக்கள பெருக குழுவினுடைய விலைமனு மதிப்பீட்டு குழுவை நியமிக்கிறது கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரியா அப்ப அந்த மாற்றத்தை ஞாபகத்துல வச்சிருக்கணும். கருத்திட்ட பெருக குழுக்குரிய விலைமனு மதிப்பீட்டு குழுவை நியமிக்கிறது கருத்திட்ட பணிப்பாளர். பிராந்திய பெருக குழுக்குரிய விலைமனு மதிப்பீட்டு குழுவை நியமிக்கிறதா இருந்தால் அது திணைக்கள தலைவர். சரிதானே அப்ப இந்த மாற்றத்தை ஞாபகத்துல வச்சிருக்க. அப்ப அங்க நியமிக்கிற அதிகாரியும் இங்க நியமிக்கிற அதிகாரியும் ஒருவர இல்ல, வேற வேறையா இருக்கு. முதல் இருந்த ஏற்பாடுகள் வேற, இப்ப அந்த ஏற்பாடுகள்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஏன் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது. நிலையான உயர்மட்ட பெருக குழு, அடுத்தது உயர்மட்ட பெருக குழு. சரி அதாவது உயர்மட்ட பெருக குழு 2. அப்ப நிலையான உயர்மட்ட பெருக குழு மற்றும் உயர்மட்ட பெருக குழுவினால மேற்கொள்ளப்படுறது அது அதிகூடிய பெறுமதி வாய்ந்த பெருகைகள். அப்படியான பெருகைகளுக்கு விலைமனு மதிப்பீட்டு குழு தனியாக நியமிக்க வேண்டியது கட்டாயம். சரிதானே முந்தி இருந்த ஏற்பாடு வேற. முந்தி இருந்தது பிராந்திய பெருக குழு தவிர மற்ற எல்லாத்துக்கும் கட்டாயம். பிராந்திய குழுவுக்கு வேணுமெண்டா நியமிக்கலாம் அல்லது நியமிக்காமலும் விடலாம் என்றுதான் முந்தி இருந்த ஏற்பாடு. ஆனால் இப்ப என்ன சொல்லியிருக்கின்றால் நிலையான உயர்மட்ட பெருக குழு மற்றும் உயர்மட்ட பெருக குழுவினால மேற்கொள்ளப்படும் பெருகைகளுக்கு விலைமனு மதிப்பீட்டு குழு நியமிக்க வேண்டியது கட்டாயம். 2க்கும் தான் கட்டாயம். ஏனையவற்றுக்கு அது அமைச்சு பெருக குழுவா இருக்கலாம், திணைக்கள பெருக குழுவா இருக்கலாம், கருத்திட்ட பெருக குழுவா இருக்கலாம், பிராந்திய பெருக குழுவா இருக்கலாம். சரியா விலைமனு மதிப்பீட்டு குழு தேவை என்றால் நியமிக்கப்படலாம். மாற்றத்தை பாருங்க. சரிதானே நாங்கள் பரீட்சையில வினாக்கள் வரைக்கும் பாருங்க எப்படி பிழைக்கும்னு சொல்லி நான் பழைய நோட்ஸையோ பழசை வச்சு படிச்ச மாட்டேன். அவ தேவையண்டா நியமிக்கப்படலாம், அப்படி நியமிக்காமலும் விடலாம். தேவையான தானே நியமிக்க சொல்லி இருக்கு. ஆனால் அப்படி நியமிக்கலைன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அந்த பிறகு விடயத்தோட தொடர்புடைய அது தொடர்பான அறிவுள்ள ஆக்கள் பெருக குழுவுல இருக்கணும். முந்தி இந்த வசனங்கள் எல்லாம் பிராந்திய பெருக குழுவுக்கு தேவையில்லை, அது சின்ன பெருமதி தானே. அப்படி நியமிக்காட்டி அந்த பிறகு தொடர்பாக அனுபவம் மிக்கவர்கள் அந்த கொள்ளல் குழுவுல இருக்க வேணும், பெருக குழுவுல இருக்க வேணும் என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது.
ஆனால் இப்ப அதேதான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் குழுக்கள் மாற்றம் அடைஞ்சு. அப்ப கண்டிப்பாக பெக் பிஇசி சரிதானே பிட் இவாலுவேஷன் கமிட்டி நியமிக்க வேண்டியது உயர்மட்ட பருவ குழுவுக்கும் நிலையான உயர்மட்ட பருவ குழுவுக்கும். மற்றதுக்கெல்லாம் தேவை என்றால் நியமிக்கலாம் சரிதானே. அப்ப தேவை கட்டாயப்படுத்தப்படையில அதாலதான் அதிகாரத்தையும் கீழே கொடுத்துருக்கு. திணைக்கள பருவ குழுவுக்கு தேவையான நியமிக்கிறது. அப்ப தேவையான கணக்கெட்டு உத்தியோகத்தரை நியமிக்கலாம். பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தர்கிட்ட போத்தவில்லை. கருத்திட்ட பணிப்பாளரை நியமிக்கலாம். அமைச்சர் செயலாளர்கிட்ட போத்தவில்லை. திணைக்கள தலைவரை நியமிக்கலாம். பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தர்கிட்ட போத்தவில்லை. ரைட்டா? அப்ப அந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல இந்த ஸ்லைட்ல இருக்கிற வேறுபாட்டை பார்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற ஏற்பாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்ப விலைமன மதிப்பீட்டு குழுக்களை நியமிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள். சார் பெருகை குழுவுக்கும் விலைமன மதிப்பீட்டு குழுவுக்கும் ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? அதுல உள்ளாகத்தானே இதுல வைப்பாங்க? இல்ல ரெண்டும் வேற வர. ரெண்டு குழுக்கள்ன்றது ரெண்டும் வேற வர. அதுக்கு என்ன டிஃபரெண்ட் அவையின் பணி என்னன்றது நாங்க பின்னுக்கு பார்ப்போம். அவசரப்படாங்க சரியா. ஆனால் ரெண்டும் வேற வேற. இப்ப ஏற்கனவே எங்களுக்கு இருந்தது பெருக குழு, அடுத்தது தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு. அவையின் பொறுப்புகள் வேற தானே. அப்ப அவையின் பொறுப்புகள் என்ன என்றதை நாங்க பார்ப்போம். ஆனால் ரெண்டும் வேற வேற குழுக்கள். ஒன்றில் இருக்கிறவர் ஒன்றில் இருக்க மாட்டார். இல்லாட்டி ரெண்டு குழு அமைக்கிறதுல பிரயோசனம் இல்லை தானே. அதுக்கு அதன் கீழே தேவையில்லைன்னு சொல்லி அப்ப அதுக்கு தனியான குழு இருக்க வேணும். அது வேற ஆக்களை கொண்டுதான் இருக்க வேணும். இது உயர்மட்ட பருவ குழு ரெண்டுக்கும். மற்றதுகள் எங்களுடைய அமைச்சு பருவ குழுவுக்கோ அல்லது திணைக்கள பருவ குழுவுக்கோ கட்டாயம் தேவைன்னு இல்லை. தேவையென்றா தனியா நியமிக்கலாம். தேவை இல்லாட்டி பருவ குழுவே அந்த வேலையை பார்க்கும். விலைமனை மதிப்பீட்டு குழுவுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ விலைமனை மதிப்பீட்டு குழு என்ன பொறுப்புன்னு சாதாரணமா பாத்தீங்கன்னா விலைமனு மதிப்பீட்டு குழு. அப்ப கிடைக்கிற விலை மனுக்களை மதிப்பீடு செய்யறதா நம்ம என்ன பண்ணி அப்ப தனியாக நியமிக்கப்படாட்டி பிறகு குழுவே அந்த மதிப்பீட்டு வேலையை செய்யும் என்றதான் அதுல கருத்து. அதுக்காக அது தேவையில்லை என்று சொல்லியிருக்கு சரிதானே. தேவை என்றால் அது ஒரு சிக்கலான தன்மை வாய்ந்தது. அதுக்கு தனியா நியமிக்க வேணும்னா நியமிக்கலாம். ஆனால் மேலே இருக்கிற ரெண்டும் அது மிக உயர்ந்த பெறுமதியான பொருகையில கையாளுறது. எனவே அதுக்கு விலைமன மதிப்பீட்டு குழு தனியாக இருக்க வேணும் என்றே சொல்லியிருக்கு. ஏனென்றால் அவையின் சிபார்சை வச்சுக்கொண்டு பிறகு குழு ஆராய்ச்சியில ரெண்டு முறை ஆராயப்படுது சரிதானே. அப்ப அதுக்காகத்தான் அதை சொல்லி இருக்குது. மற்றபடி முந்தி எங்களுக்கு எல்லா குழுக்களுக்கும் இருந்தது, இப்ப இல்ல. அப்ப விலைமனு மதிப்பீட்டு குழுன்ற பொறுப்பு வேற. அவையின் தனிய விலைமனுக்களோட விலைமனுக்கள் தொடர்பான அந்த ஆவணங்களை தயாரிக்கிறதுல இருந்து கிடைச்ச விலைமனுக்கள் அதுல செல்லுபடியானது இது, எதை ஏற்றுக்கொள்ளலாம், எது உண்மையாக எங்களுடைய தேவையோட பொருந்தி வருது, அதுல விலை குறைஞ்சதா எது இருக்குது, அப்ப எதை தெரிவு செய்யலாம் என்ற வரைக்கும் அதை மதிப்பீடு செய்யறதுக்கு அதுக்கு பின்னுக்கு கணக்க முறையில் இருக்கு எப்படி மதிப்பீடு செய்யறேன் சரியா. அப்ப அந்த வேலையை செய்யறதான் விலைமன மதிப்பீட்டு குழு. விலைமன மதிப்பீட்டு குழு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலையையும் சேர்த்து பிறகு குழுவே செய்யும். விலைமன மதிப்பீட்டு குழு மதிப்பீடு செய்து கொடுத்தால் உண்மையா தீர்மானம் எடுக்கிறது பிறகு குழு தான். அப்ப அவர்கள் வேண்ட மதிப்பீட்டை எல்லாம் பரிசீலனை செய்து யாருக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குறது இறுதி தீர்மானத்துக்கு வருவார்கள். அப்படி விலைமன மதிப்பீட்டு குழு இல்லை என்றால் அவர்களே விலைமனுக்களை எல்லாத்தையும் மதிப்பீடு செய்து அவர்களே தீர்மானத்துக்கு வருவார்கள். அதான் வேறுபாடு தானே. அப்ப விலைமன மதிப்பீட்டு குழுன்றது தனியான ஒரு குழு. அப்ப அது வேறுபடும். ஒவ்வொன்றும் குழு பேர்க்கும் குழு என்றால் அது வேறு ஒன்று இருக்கும். அடுத்து நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிறகு குழுக்களின் உறுப்பினர்களோட எண்ணிக்கை சரியா. எல்லாம் இலகுவாத்தான் தயாரிச்சு போட்டிருக்க பாருங்க. அப்ப ஒரு பிறகு குழுவில் எத்தனை பேர் இருக்கணும். உயர்மட்ட குழுன்ற இதெல்லாம் வினாவுக்கு வரக்கூடியது. அது கத்தல். அப்ப உயர்மட்ட பிறகு குழுன்றது 3க்கு குறையக்கூடாது. ஆக குறைஞ்சது 3 இருக்கணும். அதுக்கு மேல தேவைக்கேற்ப இருக்கலாம். நிலையான உயர்மட்ட குழு 3க்கு குறையக்கூடாது சரியா. அது இருக்கலாம் சரியா. ஆங்கிலத்திலேயும் இதே வசனம் தான் பயன்படுத்தப்படுது. என்ன கருத்து 3க்கு குறையக்கூடாது, 3க்கு மேலே இருக்கணும். 3க்கு குறையக்கூடாதுன்னா 3 இருக்கலாம் என்ற மாதிரி தான் பொருள் வருது சரியா. அதுல ஒரு சின்ன மயக்கம்ன்றது. அமைச்சு பருவ குழு குறைந்தது 3 பேர், திணைக்கள பருவ குழு குறைந்தது 3 பேர், எல்லாம் கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கணும் சரியா. அதுக்கு மேலே இருக்கலாம் என்றதுதான் ஒட்டுமொத்தமா சொல்லப்பட்டிருக்கிற விடயம் சரியா. ஆங்கிலத்திலேயும் பாது இதே மொழிபெயர்ப்பு தான் இருக்குது சரியா. அப்ப 3க்கு குறையக்கூடாது. அதுக்கு அப்ப 3க்கு குறையக்கூடாதுன்றது 3க்கு மேலே இருக்கணும்ன்றது பொருள் இல்லை. ஆனால் அது 2ஆ பிரிச்சு வேற வேறையா சொல்லி இருக்கிறபடியால் ஒரு மயக்கம் ஒன்று இருக்குது. பாப்பா நான் அது ஆங்கிலத்திலையும் பார்த்தேன், சிங்களத்துல ஏதாவது பார்த்து கிளியா பண்ணி சொல்றேன். இப்ப உங்களை சொல்லுவேன், உங்களை குழப்பம் இல்லைன்னா அது தமிழ்ல பாத்தீங்கன்னா 2 மண்டை தானே இருக்கு. 3க்கு குறையக்கூடாது என்றா குறைஞ்சது 3 இருக்கணும்ன்றது அதுதான் கீழே சொல்லப்படுது. மாறி வசனம் மாறுது. ஆங்கிலத்தை பார்த்தா தமிழ்லான் மொழிபெயர்ப்புல அப்படின்னா ஆங்கிலத்திலேயும் இதே பொருள்ல தான் வேற வேற வேர்டிங் சொல்லப்பட்டிருக்குது.
அதை பார்ப்போம். அப்ப 3 பேர் இருக்கணும் ஆக குறைஞ்சது. சரிதானே? 3க்கும் மேலே இருக்கலாமே தவிர கீழே வரக்கூடாது. அப்ப பெருக குழுக்கள். ஆனால் அது மாதிரி விலைமன மதிப்பீட்டு குழுக்களை பொறுத்த வரைக்கும் விலைமன மதிப்பீட்டு குழுக்கள் கூடுதலான எண்ணிக்கை சொல்லி பெருக குழுவுல 3 பேர் இருந்தா சரி, அது கூட இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா விலைமன மதிப்பீட்டு குழுக்கள் உயர்மட்ட விலைமன மதிப்பீட்டு குழு நிலையான உயர்மட்ட, அதாவது மேல் 2க்கும் ஆக குறைஞ்சது 5 பேர் இருக்கும். 5க்கு மேலே இருக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி, அந்த பொருட்களோட தன்மைக்கேற்ற மாதிரி, அந்த பெருகையின் தன்மைக்கேற்ற மாதிரி. அப்ப ஆக குறைஞ்சது 5 இருக்கணும். அமைச்சு விலைமன மதிப்பீட்டு குழுவுக்கு ஆக குறைஞ்சது 5 இருக்கணும். சரிதானே? அப்ப அமைச்சு அடுத்தது உயர்மட்டம் 2க்குமே 5 இருக்க வேணும். திணைக்கள பெருக குழு, கருத்திட்ட விலைமன மதிப்பீட்டு குழு, பிராந்திய விலைமன மதிப்பீட்டு குழு, இதுக்கெல்லாம் ஆக குறைஞ்சது 3 இருக்க வேணும். ரைட் தானே? அப்ப திணைக்களம், கருத்திட்டம், பிராந்தியம் இதுக்கு ஆக குறைஞ்சது 3, அமைச்சும் மற்றது உயர்மட்டத்துக்கும் ஆக குறைஞ்சது 5, மற்ற அங்க எல்லாமே 3 தான். ரைட், அந்த வேறுபாட்டை பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. ரைட்டா? அப்ப இதை விளங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா இப்படியோ இதுக்குள்ள விராக்கள் விரைக்குள்ள நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கு. ரைட்டா? அப்ப 6 குழுக்கள் என்றதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அங்க வந்து எல்லாத்துக்குமே 3 தான், இங்க 3க்கும் 5, அடுத்த 3க்கும் 3. ஆக குறைஞ்சது எல்லாமே குறைந்தது என்ற சொற்பதம் தான் பயன்படுத்தி, அதுக்கு கூடலாம், தேவைக்கேற்ப கூடலாம், அதை விட குறையக்கூடாது என்றதான் இங்க பார்க்கப்படுது. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னன்னா இப்ப இந்த பெருகையோட சோதனைகளுடைய குழுக்கள்னு சொல்லி பெருகா குழு, விலை மதிப்பீட்டு குழு, ஏற்கும் குழுன்னு சொல்றீங்களாண்ணே? அதுல திறத்தல் குழு வேணுமோ சார்? தொடர்பட்ட குழு வரைக்கும் திறத்தல் குழு வரலாம், அதை நாங்க அப்புறம் பார்ப்போம். அதை ஏன் இதுல சொல்லப்படையில்லை என்றால் அது வந்து பெருக குழு உண்ட பொறுப்பு. ஏற்கனவே சொல்லப்போம், நாங்க பார்ப்போம். அது நல்ல ஒரு வினா இருக்கட்டு, நாங்க பார்ப்போம். சரியா? விலை மனுக்களை திறத்தல் குழுன்றது அது உண்மையிலேயே அந்த பொறுப்பு வந்து ப்ரொக்யூமெண்ட் கமிட்டிக்குரியது, அது நியமிக்கப்படலாம். அது வந்து கட்டாயம் இல்லை, அது அவர்களே அதை செய்யலாம். இப்ப ஏற்கனவே இருந்த ஏற்பாட்டிலேயும் அப்படித்தான் இருக்கு. அது வந்து ப்ரொக்யூமெண்ட் கமிட்டிக்குரிய பொறுப்பு, அவர்கள் தேவையென்றால் அவர்களுடைய சம்மதத்தோட இன்னொன்று நியமிக்கலாம் தான் இருக்குது. அது நான் பார்ப்போம். சரியா? அடுத்தது வந்து இந்த ஏற்கும் குழு தொடர்பாக வேற ஒன்றும் சொல்லப்படலை. ஏற்கும் குழு ஒன்று நியமிக்கப்பட வேணும். இந்த ஏற்கும் குழு அது 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 எண்ணிக்கையோ அல்லது யாரை நியமிக்க வேணும்ன்றது அந்த பொருளோட தன்மையை பொறுத்து. சரிதான? பெருகைன்ற தன்மையை பொறுத்து. அது சில நேரங்களில் எதிர்காலத்துல சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்படலாம், சுற்றுநோம் வழங்கப்படலாம். ஆனால் இப்ப வந்து அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி அவர்கள் நியமிக்கிறார்கள் தான் இனி முடிவெடுக்க வேணும் என்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற ஏற்பாடுகள் இருக்குது. நான் பார்த்த அளவுல அவ்வளவுதான். ஏற்கும் குழு ஒன்று நியமிக்கப்பட வேணும். அப்ப அதுல யாரை நியமிக்க வேணும், எத்தனை பேரை நியமிக்க வேணும், எப்படியான ஆட்களை நியமிக்க வேணும் என்றதெல்லாம் இல்லை. அந்த நியமன அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்ப அப்படி ஒரு குழுவை நியமிக்கும். சரிதானே? அப்ப அந்த விடயம் மட்டும்தான் அதுல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, பெருக குழு மற்றும் விலைமன மதிப்பீட்டு குழு உண்ட கூட்டு பொறுப்புகள். அப்ப 2 குழுவா இருந்தால், ஏற்கனவே நான் கிளியரா சொல்லிட்டேன் என்றால் இதுல நாங்கள் பெருக குழு உண்ட பொறுப்புகள் என்று பார்க்கிறோம், விலைமன மதிப்பீட்டு குழு உண்ட பொறுப்புகள் என்று பார்க்கிறோம், அல்லது கூட்டு பொறுப்புகள் என்று கதைக்கிறோம், தனித்தனி பொறுப்புகள் என்று கதைக்கிறோம். ஆனா விலைமன மதிப்பீட்டு குழு இப்ப எல்லாத்துக்கும் கட்டாயம் இல்லைன்னு பார்த்துட்டோம். அப்ப கட்டாயம் இல்லாத சந்தர்ப்பத்தில எல்லாம் விலைமன மதிப்பீட்டு குழுவுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் செய்ய வேண்டியது பெருக குழு. அதை வழங்கி கொண்டீங்கன்னா சரி. ஏன்னா பெருக குழு மட்டும் தானே அங்க இருக்குது. அந்த வேலையை செய்யறதுக்காகத்தான் அந்த விடயம் தொடர்பாக தெரிஞ்சாக்களை பெருக குழுக்களை இணைக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அப்ப பெருக குழு அவ்வளவு வேலையும் செய்யும். அப்ப இந்த விலைமனை மதிப்பீட்டு குழுவுக்கும் பெருக குழுவுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எல்லாமே தனித்தனியா இருந்தா அவர்கள் தனித்தனியா நிறைவேறணும், ஒன்றா இருந்தால் அதை பெருக குழுவே அதை செய்ய வேண்டி இருக்கும். அப்படி விளங்கி கொண்டீங்கன்னா சரி. ஆனா பரீட்சைக்கு விரைகளை தனித்தனியா வரும் என்னன்னா தனித்தனி சொல்லப்பட்டிருக்குது, அதனுடைய தனித்தனியா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப பெருக குழு மற்றும் விலைமன மதிப்பீட்டு குழு 2 பேர்ட்டையும் கூட்டு பொறுப்பு. அப்ப 2 பேரும் பதில் சொல்ல வேண்டியது. உங்களுக்கு தெரியும், சில நேரங்கள்ல சில தீர்மானங்கள்ல பிழைகள் வந்தா இப்ப நாங்கள் அப்ப இந்த இதுல இருக்கிற விடயங்களை வச்சுக்கொண்டுதான் எந்த குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு எதிராக விளக்கம் கேட்கப்படலாம். அவர்களுக்கு பொறுப்பு இருக்குது. சும்மா கையெழுத்து வைக்கிறது இல்லத்தானே பெருக குழுவோ அல்லது விலைமன மதிப்பீட்டு குழுவோ. அப்ப அவர்கள் அந்த தீர்மானத்துல கையொப்பம் இட்டால் அந்த தீர்மானம் தொடர்பான என்ன விவரங்களையும் அந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தும் ஒருமித்தும் பொறுப்பு. சரிதானே? அப்ப அதுல அப்ப இங்க கூட்டு பொறுப்பு. அதாவது இந்த இதுல இருக்கிற விடயங்கள் தொடர்பாக விலைமன மதிப்பீட்டு குழுவுக்கும் பொறுப்பு இருக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் அதுக்கு பதில் சொல்ல வேணும்.
பெருக குழுவுக்கும் பொறுப்பு இருக்குது. அதான் கூட்டு பொறுப்புன்னு சொல்றது. 2 பேருக்கும் இருக்குது. 2லயும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இருக்குது. அப்ப என்னென்னதுன்னு சொன்னால், ஒன்று விலைக்கேள்வி ஆவணங்களை மீளாய்வு செய்தல். இங்க ஒன்று நீங்க மீளாய்வு செய்தல் என்று சொன்னால் யார் தயாரிக்கிறது? விலைக்கேள்வி ஆவணங்களை தயாரிக்கிறது. அப்ப தயாரிக்கிற வேலை பிறகு ஒரு நிறுவனத்தினுடையது. இதை நாங்க முதலே பார்த்தோமே, திட்டமிடலும் ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்றோம். அப்ப அவையிலும் ஆவணங்களை தயாரிச்சிருக்கணும், தங்களுடைய அனுபவத்தில் தங்களுக்கு தெரிஞ்சபடி வழிகாட்டுநர்கள் உள்ளபடி. அப்ப அதை மீளாய்வு செய்யறது சரியானு பாக்குறது. அப்ப விலைக்கேள்வி ஆவணங்களை மீளாய்வு செய்தல், அது சரி என்று சொல்லி சிபார் செய்தல், அனுமதித்தல் என்பதனால் 2ம் இருந்தால் சிபார் செய்யறது. அப்ப சரி பார்க்க வேண்டியது 2 பேர்ட்டையும் பொறுப்பு இருக்குது. சரி பார்த்துட்டு சிபார் செய்யறது விலைமான மதிப்பீட்டு குழுன்ற பொறுப்பு. அதை சரி என்று அனுமதிக்கிறது பிறகு குழுன்ற பொறுப்பா இருக்கும். சரியா? அவையிலே பரிசீலிச்சு அவையிலே அனுமதிக்க வேண்டியது. அடுத்தது, ஒப்பந்தம் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த பிறகு கால அட்டவணையை மதிப்பீடு செய்து அனுமதி அளித்தல். அப்ப பிறகு கால அட்டவணை யாரால தயாரிக்கப்படும் என்றால், திருப்பி இப்படி விலகி கொண்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஈஸி இல்லை. அப்ப பிறகு கால அட்டவணையை தயாரிக்கிறது பிறகு நிறுவனம். அவர்கள் தானது அவர்கள் ஆரம்ப நடவடிக்கையிலேயே பிறகு செய்ய போறோம்ன்றது அந்த அட்டவணையை தயாரிச்சிடும். அப்ப அதை பரிசீலனை செய்து அது சரியா, சாத்தியமானதா, அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் சரியான்றது, அது அப்ப ஒப்பந்தம் சரியான நேரத்துல வழங்கக்கூடிய வகையில பிறகு கால அட்டவணை, இப்ப விலைமனு கோரணும், இப்ப திறக்க வேணும், இப்ப மூட வேணும் விலைமனுவை, இப்ப திறக்க வேணும், எவ்வளவு காலத்துக்குள்ள மதிப்பீடு செய்யணும், இப்ப ஒப்பந்தம் அளிக்க வேணும்ன்றதான் பிறகு கால மதிப்பீடு. சரிதானே? அப்ப அவர்கள் எதிர்பார்க்கிற நேரத்துல ஒப்பந்தத்தை அளிக்கக்கூடிய வகையில இந்த பிறகு கால அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை மதிப்பாய்வு செய்து அனுமதி அளிக்கிறது. அது சரியா இருக்கும். ஏனென்றா உண்மையா ஏன் மதிப்பாய்வு செய்யணும் என்றால், அது இந்த குறிப்பிடப்பட்ட தேவையான காலங்கள் நாங்கள் பார்த்தோமே, பிறகு இந்த குறிக்கோள்களை அடையக்கூடிய வகைக்கு அந்த காலையில எல்லாம் காணுமா, உண்மையா அதை செய்யலாமான்றதுக்கு பரிசீலிக்க வேண்டும். அப்ப பிறகு கால அட்டவணையை சரி பார்த்து அதுல அதை அனுமதி வழங்குறது 2 பேர்ட்டையும் பொறுப்பு. பெருகை முறை, அப்ப எந்த முறையில பெருக செய்யறது? அப்ப பெருக முறைகளை நாங்க பார்க்க வேண்டியிருக்கும். கணக்கு விஷயம் இருக்குது இல்ல, விலைக்கேள்வி நடைமுறையையும் பயன்படுத்த உள்ள ஒப்பந்த வகையையும். அப்ப என்ன நடைமுறையில விலைக்கேள்வியோட புறம், அப்ப 2 விஷயம் இருக்கு. ஒன்று பெருக முறை. அப்ப பல்வேறு வகையான பெருகை முறைகள் இருக்குது. அதை பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, அந்த டியூட்ல இருக்குது, அதை நாங்கள் வழங்கி பார்ப்போம். அப்ப பெருக முறையை தீர்மானிக்கிறது விலைக்கேள்வி நடைமுறை. அப்ப என்ன நடைமுறையில நாங்கள் விலைக்கேள்வியை கோர போறோம், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிரிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப நடைமுறையை தீர்மானிக்க வேணும். அடுத்தது பயன்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்த வகையை. அப்ப ஒப்பந்தம் செய்யறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது, எந்த வகையில ஒப்பந்தம் செய்யணும். அப்ப இதுக்குள்ளேயே 3 விடையை நாங்க பார்க்க வேண்டியது. பெருக முறைகள், விலைக்கேள்வி நடைமுறைகள், ஒப்பந்த வகைகள். சரிதானே? அப்ப இதுகள்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன வகையான ஒப்பந்த வகைகள் இருக்குது, என்னென்ன விலைக்கேள்வி நடைமுறைகள் இருக்குது, என்னென்ன பெருக முறைகள் இருக்கு. அடுத்தது விலைக்கேள்வி ஆவணங்களை வழங்குறது, எங்க வழங்குறது, எப்ப வழங்குறது, இப்படி வழங்குறது, விலைக்கேள்வி ஆவணங்களை மூடுதல், துரத்தல் என்பவற்றை தீர்மானிக்கிறது. சரிதானே? அப்ப இந்த விடயங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இவை 2 பேர்ட்டையும் பொறுப்பு. சாதகமான விலையின பெற ஒப்பந்தங்களை துண்டாக்குதல் மற்றும் பொதிகளாக்குதல். அப்ப துண்டாக்குதல் மற்றும் பொதிகளாக்குதல் என்றது எங்களுக்கு தேவையான, இப்ப சில நேரங்கள்ல எங்கள்கிட்ட இருக்கிற இயலுமையை பொறுத்து. இப்ப ஒரு வீதி ஒன்று போடணும் என்றால், சில நேரம் அந்த வீதியினுடைய நீளம் 100 கிலோமீட்டர் என்றால், 100 கிலோமீட்டர் வீதியை நாங்கள் உண்டா சில நேரம் குருவில கூறுவமா இருந்தால், அதுக்குரிய தகவல் வாய்ந்தவர் இலங்கையிலேயே இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கலாம். சரிதானே? அப்ப சில நேரங்கள்ல நாங்கள் அதை வெளிநாட்டு கேள்விக்கு போறது சில நேரம் சிக்கனம் இல்லை 100 கிலோமீட்டருக்காக. ஆனா உள்நாட்டிலேயே உண்மையா அந்த வீதியை தரமான முறையில காப்பீட் போடுறதுக்கு ஒப்பந்தக்காரர் இருக்குது. ஆனா எங்களுக்கு பிரச்சனை என்ன, 100 கிலோமீட்டர் அந்த பெறுமதி எடுக்கலாம், அந்த பெறுமதிக்கு தகமை உள்ள ஒப்பந்தக்காரர்கள் இலங்கையில இல்லையா? சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இலங்கையில இல்லை என்றால் அப்ப என்ன செய்யலாம் என்றால், எங்களுக்கு உள்நாட்டு இயலுமையை சமப்படுத்துறதுக்காக, என்ன உள்நாட்டு இதை ஊக்குவிக்கிறதுக்காக உள்நாட்டு இயலுமைக்கு ஏற்ற வகையில, அல்லது ஒரு உண்மையிலேயே குறைஞ்ச விலையில பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் 100 கிலோமீட்டரையும் ஒன்றா கொள்றதை விட போட்டியை ஏற்படுத்துறதன் ஊடாக நாங்க 100 கிலோமீட்டரை ஒன்றா கொள்வன்னா ஒரு 2 பேர் தான் அதுல பங்கு பெற்றுவார்கள், கூட விலை பெறும். ஆனால் தனித்தனியா சிறிய ஒப்பந்தக்காரர்கள் கன பேர் இருக்கிறார்கள், போட்டித்தன்மை பெறும் என்று அப்படியான தன்மையில அதை துண்டாக்குறது. சரிதானே? அப்ப 100 கிலோமீட்டர் என்றால் 100 கிலோமீட்டரை நாங்கள் 10 கிலோமீட்டரா கோல் பண்றோம், அல்லது 5 கிலோமீட்டரா கோல் பண்றோம். அப்ப இதைத்தான் சொல்றது துண்டாக்குதல். சரிதானே? அப்படி சில நேரம் ஒப்பந்தங்களை சிறிய சிறிய துண்டுகள் ஆக்கிட்டு பிறகு அந்த இயலுமைக்கு ஏற்ப சில நேரம் சிறிய துண்டுகளை சேர்த்து பொதியாக்குறது.
இப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட சிறிய சிறிய வேலைகள் இருக்கல சின்ன 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 வேலைகளாக கோல் பண்ணி கொண்டிருந்தால் அது சில நேரம் சிக்கனம் இல்லாம போகும் என்று கருதினால் அப்படியாக சிறிய வேலைகளை செய்து பொதியாக்குறது. சரி, அதான் துண்டாடுதலும் பொதியாக்குதலும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு நுட்பம். அதாவது போட்டியில சாதகத்தன்மையை ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நுட்பம். ஒன்றில் துண்டாக்கலாம் அல்லது சின்ன 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 துண்டுகளாக இருக்கிற வேலைகளை செய்து பொதியாக்கி போட்டு உண்டா கோல் பண்ணலாம். ரைட் தானே? அப்ப அது அந்த அளவுக்கு விளங்கி கொண்டா போதும். இப்ப நான் சொன்னேன் ஆழமா போத்தவில்லை, ஓரளவுக்கு விளங்கும். நான் நினைக்கிறேன் சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு விளங்கும். அப்ப துண்டாக்குதலும் பொதியாக்குதலும் அதுதான். அதை விளங்கி கொண்டோம்னா சரி. அப்ப அது இந்த 2 பேர்ட்டையும் பொறுப்பு. அப்ப நான் எங்களுக்கு தேவை 100 கிலோமீட்டர் போடுறதான தான் பெருக நிறுவனத்தினுடைய பொறுப்பு. ஆனா பெருக நிறுவனம் மனமண்டா சிவார் செய்யலாம். விவே பார்க்கணும் இதை எப்படி செய்யறதால லாபம். இப்படியே 100 கிலோமீட்டரையும் கோல் பண்றதால லாபமா அல்லது 10 கிலோமீட்டரா கோல் பண்றதால எங்களுக்கு லாபம் பெறுமா? எது லாபம் என்று சொல்றது எது சாதகமாக இருக்கும். சரிதானே? அப்ப குறைந்த விலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்றதுக்கு ஏற்ற வகையில் அப்படி செய்யலாம். அதே மாதிரி சிறிய சிறிய வேலையா இருக்கிறது இதை நாங்க தனித்தனியே சின்ன சின்ன கோல் பண்ணி மினக்கிறத விட இது அப்படியே பொதியாக்கினா சின்ன சின்ன வேலைகளுக்கு பெரிய திறமையான ஒப்பந்தக்காரர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். எனவே நாங்கள் 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் என்ற வேலையை போட்டா செய்யக்கூடிய ஆக்கள் அதுல ஆர்வம் காட்ட மாட்டார். அப்ப அதை நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையில சேர்த்து ஒரு பொதியாக்கி ஒரு 10 மில்லியன் 50 மில்லியன் என்ற ஒரு பொதியாக்கி போட்டு கோல் பண்ணோம்னா போட்டித்தன்மை கூடும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில சில நேரங்கள்ல துண்டாக்க வேண்டியிருக்கும், சில நேரங்கள்ல பொதியாக்க வேண்டியிருக்கும். சரிதானே? அப்ப அதை செய்யறது வேண்ட வேலை. அடுத்தது விலைமனுதாரர்கள்ட்ட இருந்து விளக்கங்களை போடுறதுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவை என்றால் நிறுவனத்துக்கு தான் கேட்கணும். இவர் ஒரு நாளும் விலைமனு மதிப்பீட்டு குழுவோ அல்லது பெருக குழுவோ நேரடியாக ஒப்பந்தக்காரர்களோட தொடர்பு கொள்ள முடியாது, விலைமனுதாரரோட தொடர்பு கொள்ள முடியாது. எனவே நிறுவனம் தான் எப்பயும் தொடர்பு கொள்ளலாம். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நிறுவனங்களை தான் கேட்கணும். அது 2 பேருக்கும் என்ன தேவை இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான விளக்கங்கள் தேவையா இருந்தால் பெருக நிறுவனத்தின் ஊடாக ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்து சரிதானே தெரிவு செய்து இதன்றது ஏதாவது விளக்கங்களை பெறணும் என்றால் பெருக குழுவுக்கா இருந்தானே விலை மதிப்பீட்டு குழுவுக்கா இருந்தானே அப்ப பெருக நிறுவனத்துக்கு சொல்லி அந்த விளக்கங்களை பெற்று எடுக்கிறது என்ற அந்த விளக்கங்கள் அவர்களுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு சில விளக்கங்கள் தேவையா இருந்தா அப்ப அது அவர்களுடைய பொறுப்பு 2 பேருக்கும் உள்ளது. விதிவிலக்கான சூழ்நிலைகள்ல விலை மனுதாரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலும் இல்லை தொடர்பு வடிவ விளைய கொள்ளுங்க விலை மனுதாரரோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் பெருக உரிமை நிறுவனத்தோடு தான், அந்த நிறுவனத்தின் ஊடாகத்தான், பெருக நிறுவனத்தின் ஊடாக. ஆனால் சில நேரங்கள்ல முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல அவர்களை கூப்பிட்டு கதைக்க வேண்டி இருந்தால் அப்ப அது பெரும்பாலும் நாங்க முதல் பாக்கிகளை டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டியை தான் சொல்றேன். அவர்களுக்கு தான் அந்த விடிய அறிவு இருக்குது அதுக்காக. அப்ப இப்ப சந்தர்ப்பத்துல இவர்கள் தேவை என்றால் யார் என்றாலும் சரிதானே அப்ப 2 பேருக்கும் கூட்டு பொறுப்பு. அப்படியாக கலந்துரையாட வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல 2 பேருக்கும் அது கூட்டு பொறுப்பு. அப்ப அவர்கள் கூட்டாவைகளோட கலந்துரையாடுறது அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் இல்லை. அப்ப பொதுவா இப்ப ஒரு வினாண்டு வரைக்குள்ள உண்மையிலேயே பெருக குழுவோ அல்லது விலைமனு மதிப்பீட்டு குழுவோ விலைமனுதாரரோட தொடர்பு கொள்றது என்றால் பெருக நிறுவனத்தின் ஊடாகத்தான் தொடர்பு கொள்ள வேணும்ன்றது 100% சரியானது. இப்ப சில நேரங்கள்ல விதிவிலக்கான சூழ்நிலைகள்ல சரிதானே அவ தேவைப்படையல அவர்கள் தீர்மானிச்சு நேரடியாக கலந்துரையாடல்களை பேச்சுவார்த்தை நடத்துறது, சில விடயங்களை மாற்றி சில தெளிவுபடுத்தல்களை செய்து சில தேவையான சூழ்நிலைகள் சரிதானே அப்ப அப்படி செய்யறதுக்காக அப்ப முதல் இருந்த ஏற்பாட்டின்படி என்ன செய்யறால் பெருக குழு அப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேணும் என்றால் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவத்தை தான் கேட்கும் அவையில. இப்ப இது கூட்டு பொறுப்பு ஆச்சலப்பட்டது சரிதானே பேச்சுவார்த்தை நடத்துறது. அது விதிவிலக்கான சூழ்நிலைகள்ல தேவையான விடயங்கள்ல மற்றும்படி அவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்ப அடுத்து நாங்க பார்த்தோம் என்றால் பெருக நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் அப்ப அது கூட்டு பொறுப்புகள். அப்ப அதை ஞாபகத்துல வச்சிருங்க. அடுத்த பெருக குழு உண்ட பொறுப்புகள் நிறுவனத்தின பெருக குழு உண்டு. அப்ப பெருக குழு பெருக நடவடிக்கைக்குரிய நிதி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறத உறுதிப்படுத்துறது. அது முந்தியும் இருந்தது. அப்ப நிதி கிடைக்கக்கூடியது என்றால் அது நிறுவனத்தினுடைய பொறுப்பு என்றுதான் நாங்கள் ரெக்கண்டு சிந்திப்போம். அது இந்த பெருகைக்குரிய நிதி கிடைக்க இந்த பெருக நடவடிக்கை எல்லாம் செய்த பிறகு நிதி கிடைக்கலாண்டி பிரச்சனை. அப்ப நிதி கிடைக்கக்கூடியதா இருக்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது பெருக குழுவினுடைய பொறுப்பாக சொல்லப்படுது. சகல ஆயத்த ஏற்பாடுகளையும் பெருக நிறுவனம் மேற்கொண்டுள்ளமையை உறுதிப்படுத்துது. சரியா? அப்ப எல்லாத்தையுமே செய்திருக்குது. அப்ப அதை பரிசீலிச்சு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அப்ப ஆயத்த ஏற்பாடுன்றது
அங்க நாங்கள் ஆவணங்களை தயாரிக்கிறது மட்டுமில்லை, 2 ஆவணங்களை தயாரிக்கிறது, அதை பரிசீலிக்கிறது, பொது பொறுப்புகளை வந்துட்டு அதுவும் ஆயத்த ஏற்பாடுகள் தான். மற்றபடி ஆயத்த ஏற்பாடுகள் என்று சொல்றது, இப்போ ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த கட்டடத்துக்கான பெருகை நடவடிக்கை தான் மேற்கொள்றதுக்கு இந்த பெருக குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றால் ஆயத்த நடவடிக்கைகள் என்றது அதுக்குரிய இடத்தை ஒதுக்கீடு செய்யறதுக்கு, உரிய அனுமதிகளை பெற்றுக்கொள்றதுக்கு, தேவையானவர்கள்ட்ட இந்த அனுமதியை பெற்றுக்கொள்றதுக்கு அதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் முடிஞ்சான். இல்லாட்டி ஆளுக்கு ஒப்பந்தக்காரரை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு அந்த கட்டடத்துக்கு அனுமதி இங்க எடுக்கல, அங்க எடுக்கல, மற்றது காணிக்குரிய அனுமதி எடுக்கல என்று சொல்லி பார்க்கல. என்ன பிறகு கால அட்டவணையே பிழைக்கும். அப்ப அது அவ்வாறான ஆயத்த நடவடிக்கைகளும் சரிதானே. அப்ப அதுல எல்லாத்தையுமே பிறகு குழு உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அப்ப பெருக நிறுவனம் சகல ஆயத்தங்களையும் முதலாவது கூட்டத்துல பெருக தேதியையும் பெருக விளம்பர முறையையும் கேள்வி ஆவணங்களை வழங்குதல், விலக்கல்களை மூடுதல், திறத்தல் என்பவற்றை தீர்மானிக்கிறது. இது எப்பயும் முதலாவது கூட்டத்துல தீர்மானிக்கப்பட வேணும் சரிதானே. அப்ப எப்படி விளம்பரம் செய்யறது என்றது எல்லாம் அப்ப இது பிறகு குழு உண்ட பொறுப்பு. அடுத்தது பொருத்தமான பெருக முறைமையையும் விலக்கல்வி நடைமுறைகளையும் தீர்மானித்தல். சரியா, கூட்டு பொறுப்புக்குள்ள 2 இருக்குது. சரியா, 2 பேரும் இருந்தால் பிறகு குழுவுக்கு இந்த பொறுப்பு இருக்குது சரிதானே. பிறகு திருப்பி பாத்தீங்கன்னா அதே பொறுப்புகள் விலைமன மதிப்பு குழு என்றால் சில பொறுப்புகள் வரும், சில பொறுப்புகள் தான் வித்தியாசப்படும். அதை வடிவம் கொண்டீங்கன்னா சரி. இப்ப கூட்டு பொறுப்புகள் என்று கேட்டால் நாங்கள் சொல்ல அதான் திருப்பி இங்க வருது. சிலது பொருத்தமான பெருக முறையையும் விலக்கல்வி நடைமுறையையும் தீர்மானிக்கிறது. எல்லா தீர்மானமும் எடுக்கிறது பெருக குழுவால சரிதானே. ஆனா பரிசீலிக்கப்படுறது, அது சரி பார்க்கிறது, அதெல்லாம் 2 பேருக்கும் உள்ள கூட்டு பொறுப்பு. ஆனா இறுதி தீர்மானம் எடுக்கப்படுறது பெருக குழுவால. விலைமன மதிப்பீட்டு குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட விலைமனு ஆவணங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. விலைமன மதிப்பீட்டு குழு இல்லாட்டி தாங்களே நேரடியா பரிசீலிச்சு அங்கீகரிக்கிறது தான். அப்போதான் நான் சொன்னேன் சரிதானே. அப்ப விலைமன அது இலவங்களை தேவையான போது ஆவணங்களோட உள்ளடக்கம் தொடர்பாக விலைமன மதிப்பீட்டு குழுவின் விளக்கங்களை பெற்றுக்கொள்றது சரிதான. விலைமன மதிப்பீட்டு குழு இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற விடயங்கள் தொடர்பாக தங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவை என்றால் விலைமன மதிப்பீட்டு குழு இருந்து அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்றது. தேவையான போது விலைமனு ஆவணங்களுக்கான மேலதிக இணைப்புகளை அனுமதிக்கிறது. விலைமனு ஆவணங்களோட எங்களுக்கு ஏதாவது மேலதிக இப்ப விலைமனு ஆவணங்கள் இருக்கும், அது தரப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் சில நேரம் மேலதிகமா அந்த 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 விசேடத்தன்மை வாய்ந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலதிகமாக ஏதாவது இணைப்புகள் நாங்கள் அதோட கொடுக்கணும் என்றால் அது சம்பந்தமா. அப்ப அதான் மேலதிக இணைப்புகள் ஏதாவது தேவை இருந்தால் அப்ப அது அனுமதிக்க வேணும். என்ற சும்மா நாங்கள் ஆவணங்களை கொடுக்கலாம். அப்ப பிறகு குழு அதை சரி என்றது சரி பார்த்து ரைட் ஓகே இந்த இணைப்புகளை கொடுத்து அவற்றை இந்த விவரத்தை பெறலாம்ன்றது. விலைமன மதிப்பீட்டு குழுவின் மதிப்பீட்டு அறிக்கையை மதிப்பாய்வு செய்து ஒப்பந்தம் வழங்குவது தொடர்பான தீர்மானங்கள் எடுத்தல். இப்ப மதிப்பீடு என்று சொல்றது நான் சொல்ல விலைமன மதிப்பீடு அதானே, அதாவது கிடைக்கிற பிறகு விலைமனக்கள் கிடைச்ச பிறகு அதை மதிப்பீடு செய்து தானே யாருக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுக்க வேணும், யாரை தெரிவு செய்கிறன்ற தீர்மானிக்கிறது. எனவே அவர்கள் தெரிவு செய்யணும் என்று விலைமன மதிப்பீட்டு குழு தீர்மானிச்சு ஒரு மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்தால் அந்த அதை இவையிலும் பரிசீலனை செய்வோம். இவையில அதை பார்த்து அந்த மதிப்பீடுகளை பார்த்து யாருக்கு ஒப்பந்தம் வழங்குறது அவை சிவாசகாமி அப்போ ஒப்பந்தம் வழங்குறது தொடர்பான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அல்லது விலைமன மதிப்பீட்டு குழு இல்லை என்றால் இவைதான் மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிக்க வேண்டும். மதிப்பீட்டு அறிக்கை என்ன சொல்லப்படுறது விலைமன மக்களை மதிப்பீடு செய்தல். அது பின்னுக்கு நாங்கள் பார்ப்போம் எப்படி விலைமனக்கள் மதிப்பீடு செய்யப்படும் சொல்லி. அடுத்த தீர்மானங்களையும் அவற்றுக்கான காரணங்களையும் கொண்ட விவரமான பதிவுகளை பண்றது அது ஓகே. விலைமனு திருத்தல் குழுவினை நியமிக்க ஒப்புதல் வழங்குதல் இதான் அடுத்த குழு வரும். இங்கதான் நீங்க கேட்ட கேள்விக்கு விட வருது விலைமனு திருத்தல் குழு. அப்ப விலைமனு திருத்தல் குழுன்றது அதை நியமிக்கிறதுக்கு இவர்கள் ஒப்புதல் வழங்கினார். அப்ப அவையின் பொறுப்புன்றது அதுல விலைமனுக்களை திறக்கிறார். இப்ப நாங்கள் கூடுதலாக இப்ப 4 குழுக்கள் இருக்கிறபடியா தான் அந்த அப்ப 5 என்று சொல்லிட்டு அப்புறம் 4 அப்ப 4 குழுக்கள் அதுல சொல்லப்பட்டிருக்குது பிரதானமா. ஆனால் உண்மையிலேயே 5 குழுக்கள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்ப இதுல ஈடுபடுற 2 குழுக்கள் தருக எங்களுக்கு வினா இப்ப அப்படித்தானே வருது. 2 குழுக்கள் தருக அல்லது 4 குழுக்கள் தருகன்னு சொல்லிக்கலாம். நீங்க அந்த நாளையும் பயன்படுத்துங்க சரியா. அதுதான்
நீங்க ஸ்கீம்ல புள்ளியை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு நுட்பமா இருக்கு. ஆனபடியால் 5 குழுக்கள் இருக்குதுன்னு சொல்லி 5ஐயும் சேர்த்து ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா 5 கேட்டால் இதெல்லாம் ரைட்டா, இதான் இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம். அப்ப எங்களுக்கு 2 கேட்டாலோ ஏன்னா இதோட சம்பந்தப்பட்ட குழுக்கள் 2 தான் இருக்கா, பெரும்பாலும் 2 தான் கேட்கிறாங்க. உங்களுக்கு பேப்பர் அமைப்பு முறை தெரியும். அப்ப 2 கேட்கல நீங்கள் இந்த 5ல 2 எழுத போயாங்க, இந்த 4ல 2 எழுத அதைத்தான் சொல்லுவாங்க. சரிதானே? அப்ப இதுவும் ஒரு குழு தான், இதோட சம்பந்தப்படுற ஒரு குழு. ஆனால் இது விலைமனு இந்த இந்த இவர்களால பிறகு குழுவால தீர்மானிக்கப்படுறது. சார் வேற நியமிக்க ஒப்புதல் வழங்கலாம் நியமிக்கிறார் சார். நியமிக்கிறது திணைக்கள தலைவர் தானே. நிறுவனம்ன்றது திணைக்கள தலைவர் அல்லது பிறகைக்கு பொறுப்பான அலுவலராக இருக்கலாம். அப்படி நியமனம் பண்றது அது அங்கே இருக்கிற அவையண்ட பொறுப்புன்றது ஒன்றுமே பரிசீலிக்கிறது என்றது இல்லை. விலைமனம் திறத்தல் குழு என்று நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவையண்ட ஒரு ஒரு ஸ்கில்ன்றது என்றது இல்லை. அது அது என்னத்துக்காக தனியாக நியமிக்கிறனால் அந்த நேரத்துல பிறகு குழுவை கூட்டிக் கொள்றது சில நேரம் சிரமம். ஏன்னா க்ளோசிங் டைம்ல நாங்கள் விலைமனுக்கள் அந்த சொன்ன டைம்ல திறக்க வேணும். பிறகு குழுவை அந்த நேரத்துல எல்லாரையும் கூட்டுறது சிரமம் பண்றதுக்காக தான் அவர்கள் அந்த பொறுப்பை கையளிக்கிறது. அப்ப அங்க நோக்கம் அதை அதுக்கண்டு அதுங்க நடைமுறைகளை நாங்க பார்ப்போம். அவையண்ட நோக்கம் அதை வெளிப்படத்தன்மையா, இப்ப ஒன்றுமே புதுசா வரையில என்னதான் வந்திருக்கு, நினைவில தான் தந்திருக்கிறது. வெளிப்படத்தன்மையா இல்ல ஒப்பந்தக்காரரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லாட்டி புற கொண்டு சரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நாங்கள் எங்களுடைய பெருகையினுடைய குறிக்கோள்களை உறுதிப்படுத்துறதுக்காக அதை வெளிப்படுத்துறதுதான் அவையண்ட நோக்கம். அப்ப அதுக்கு சாதாரணமா அந்த நிறுவனத்துல இருக்கிற அலுவலர்கள் அதுவும் ஒரு பதவியில மட்டுமே தேவையில்லை. சரிதானே? இப்ப அங்க என்ன முன்னுக்கு அந்த செயற்பாடு நடக்குது. எனவே அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வேல் அதை நியமிக்கிறதுக்கு அங்கீகாரம் வழங்கினால் அது நிறுவனம் நியமி, இல்லாட்டி அந்த வேலையை செய்ய வேண்டியதுக்கு அதுதான் சொல்ல வரணும். சரிதானே? அப்ப பொதுவாக அதை செய்யறது இல்லை. பெரும்பாலும் நியமிக்கிறது என்னென்றால் அந்த டைம் அதை செய்ய வேணும். அந்த டைம் பிறகு குழு கூட்டத்தை கூட்ட வேணும். அது பொருத்தம் இல்லாத ஒன்று. அப்ப அதுக்காக அதுக்குரிய அலுவலர்கள் நியமிச்சு விட்டா அந்த நேரம் அது முடிஞ்சிடும் என்றதான் பொதுவாக கை கொள்ளப்படுறது. அப்ப இங்கேயும் அது வலியுறுத்தப்படையில்லை. இப்ப நீங்க கேட்டமா யார் சிலது அது ஒரு முக்கியமா இன்ன பதவியை சேர்ந்தார்கள் இப்படித்தான் நியமிக்க வேணும்ன்றது அவ்வளவு தூரத்துக்கு அதுக்காக நான் சொல்லல. அது பிறகு நடவடிக்கை எல்லோரும் முக்கியம் ஆசைப்பட அப்படி சொல்ல வரல. ஆனால் அது யாரும் செய்யக்கூடிய ஒன்று. அதனுடைய நோக்கம் வெளிப்படத்தன்மை. அப்ப அதை உறுதிப்படுத்துறதுக்காக அதை செய்தா சரி. அடுத்து நாங்க பார்ப்போம் விலைமன மதிப்பீட்டு குழுவின் பொறுப்புகள். அப்ப இங்க பாக்கைகளையும் திருப்பி அப்படித்தான் வரும். விவர குறிப்புகள்ன்றது இது ஸ்பெசிபிகேஷன். சரிதான? மதிப்பாய்வு செய்து அங்கீகரித்தல். சரியா? மதிப்பாய்வு செய்து அங்கீகரித்தல். அப்ப விவர குறிப்புகள் என்றதுதான் எங்களுக்கு இந்த தேவை என்றதை வெளிப்படுத்தும். சரிதானே? இப்ப ஒரு சேர் என்றால் அந்த சேர் பின்னுக்கு எவ்வளவு உயரம் இருக்கணும், அப்படி இருக்கணும், எத்தனை சீல் இருக்கணும், இப்படி இருக்கணும், அது உருளக்கூடியதா இருக்கணுமா, நடக்கக்கூடியதா இருக்கணுமா, அதுல சொல்றதுதான் எங்கட தேவையே சொல்லுவோம். சரிதானே? மேசை என்றால் மேசை எந்த அளவு நீளத்துல இருக்கணும், எந்த அளவு அகலத்துல இருக்கணும், என்னத்தால செய்யப்பட்டிருக்கணும், எத்தனை கால் இருக்கணும், எத்தனை லாட்சி இருக்கணும், எத்தனை கபட் இருக்கணும், என்ன என்று. சரியா? அப்ப அதுக்கேற்ற வகையில எங்கட தேவை அது. அந்த தேவைக்கேற்ற வகையில மேசையை தரக்கூடிய ஆக்கள் அது எந்த நிறுவனம் நிறுவனத்தை சொல்றது இல்லை. ஒரு நாளும் விலைமனு குறைக்கல நாங்க நிறுவனத்தை எங்களுக்கு குளிர்பானம் தேவை என்று கொள்வனலாமலையோ கொக்கோ கோலா தேவை என்று சொல்லி கொள்வன இல்லை. அதுண்டா நாங்க பிறகு தெரிவு செய்துட்டோம். பிறகு எங்கட தேவை என்ன, எத்தனை மில்லி லிட்டர்ல தேவை, எண்ணத்துல போத்துல அடைச்சு வேணுமா, பிளாஸ்டிக் போத்துல வேணுமா, இல்லாட்டி என்னண்டு வேணும் அப்படி என்று சொல்லி நாங்கள் எங்கிறது அதுக்கு பொருத்தமானவர் அது யாரா இருந்தாலும் போடுவார். அதுல கிட்டத்தட்ட எங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஆளை மதிப்பீடு செய்து தெரிவு செய்யறது. அதுதான் அதனுடைய இலக்கு. அப்ப நான் மதிப்பீட்டுல பாக்கல அது கொஞ்சம் கூடுதலா விளங்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க விவர குறிப்புகளை மதிப்பாய்வு செய்து அங்கீகரிக்கிறது இவற்றை பொறுப்பு. அப்ப முன்னுக்கே தொடங்குது விலைமனு மதிப்பீட்டு குழு தனியா விலை மனு கோர்றதுக்கு முதல் அந்த ஆவணங்கள் தொடர்பாக என்ன பொறுப்பு தொடங்குவன் வந்த பிறகு மதிப்பீடு செய்யறது மட்டுமன்று இல்லை. அப்ப விவர குறிப்புகளை மதிப்பீடு. அடுத்தது விலை கேள்வி ஆவணங்கள் திறக்கப்படும் முன்னர் விவர குறிப்புகள்ல ஏதேனும் மாற்றம் தேவை என்றால் சரிதான மாற்றம் செய்யணும் என்று சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி வந்தால் விலை கேள்வி ஆவணங்கள் திறக்கப்பட இல்லை. சரிதானே? கோல் பண்ணப்பட்டுட்டது ஆனா வந்துட்டது திறக்கப்பட இல்லை. அதுக்கு முன்னுக்கு விவர குறிப்பில் எதுவும் மாற்றம் செய்ய தேவை என்றால் விலைமனு ஆவணங்களை இப்ப எடுத்துக்கொண்டு போற எல்லாருக்குமே
அந்த மாற்றங்களை அறிவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். ஏன்னா எல்லாருமே அதை திருப்பி அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சமர்ப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேணும். மாற்றம் செய்யறதா இருந்தால் அப்ப மாற்றம் செய்யக்கூடாது. அப்படி மாற்றம் செய்யறதா இருந்தால் அப்படி மாற்றம் செய்ய வேண்டிய தேவையா இருந்தால் அது சம்பந்தமா பெருக நிறுவனத்துக்கு அவர்கள் தெரியப்படுத்த வேணும். சரிதானே? மாற்றம் செய்யறதா இருந்தால் அது விசேட சூழ்நிலைகள்ல. அடுத்தது விளைவணு ஆவணங்களையும் முத்தகமை ஆவணங்களையும் மதிப்பாய்வு செய்து அனுமதிக்கிறது. அப்ப விளைவணு ஆவணங்கள் அப்ப இதுல சொல்லப்பட்ட அதுக்கு ஏற்றது எங்களோட தேவைக்கு ஏற்றபடி விளைவணு ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்குதான்றதை பரிசீலிக்கிறது. அதுக்காகத்தான் இதுல அந்த பெருகை தொடர்பான விடயங்கள் தெரிஞ்ச அப்ப அதுக்காகத்தான் அந்த நோக்கத்தை வச்சுக்கொண்டு தான் தொழில்நுட்ப மதிப்பீடு குழுன்னு சொல்லப்பட்ட அங்க எதிர்பார்க்கப்பட்ட தொழில்நுட்பம் என்னன்னு சொன்னா பெருகை தொடர்பான தொழில்நுட்பம். சரிதான். அப்ப இங்கேயுமே தான் அப்ப விலைமனு ஆவணங்கள் அப்ப இதுல இருக்கிறார்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பரிச்சயம் இருக்கணும். இல்லாட்டி அவைகளுக்கு தெரியாது. நிறுவனம் தயாரிச்ச ஆவணத்தை தான் அவர்களும் முக்கியம் சொல்ல வேண்டியது. அப்ப சரியா இருக்கா, இதை விட அப்ப அந்த ஆவணங்கள் எங்களோட பொறுகையோட பொருந்தி வருதா, ஏதாவது மேலதிக ஆவணங்களை சேர்க்கணுமா, அந்த பொறுகைக்கு ஏற்ற வகையில அப்ப விலைமனு ஆவணத்தையும் முத்தகமை ஆவணங்கள் என்றது சில பொறுகைகளை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட இந்த முன்னுக்கே தகமை இருக்கிறவர்கள்ட்ட இருக்கிறோம். அப்ப தகமை இருக்கிறவர்களுக்கு தான் நாங்கள் அந்த ஆவணத்தை கொடுக்கணும். அது பின்னுக்கு நாங்க விரிவா பார்ப்போம். அப்ப அதுக்கு முத்தகமை என்ன தேவை? அப்ப எல்லாத்துக்குமே முத்தகமை தேவையில்லை. ஒரு A4 பேப்பர் தரத்துக்கு முத்தகமை தேவையில்லை. அது நேற்று கடை துறந்தவரும் A4 இரண்டாவது அது அந்த தரத்துல A4 பேப்பர் தெரியல. ஆனால் சில நேரங்கள்ல சில ஒப்பந்த வேலைகளை செய்யறதுக்கு முத்தகமை தேவை. அப்ப இதுக்கு முத்தகமை தேவை. எப்படியான முத்தகமை தேவை? அப்ப முத்தகமை கோரப்பட்டிருந்தால் அது சரியா? தேவைக்கு மிஞ்சி முத்தகமையை கேட்டால் போட்டியில் இருந்த ஆக்கள் விலகிறதுக்கு சில பேர் ஈடுபடுறதுக்கு சந்தர்ப்பம் பெறாது. தேவையை விட குறைவா முத்தகமையை கேட்டால் நாங்கள் தரமான முறையில வேலையை செய்து முடிக்க முடியாது. எனவே முத்தகம ஆவணங்கள் என்றது அப்ப முத்தகமை என்றது ஒரு ஒப்பந்தக்காரர் கொண்டிருக்க வேண்டிய முத்தகமை. அதாவது அனுபவமா இருக்கலாம், அல்லது சில நேரம் அவர்கிட்ட இருக்கிற இயந்திர வளங்களா இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட இருக்கிற நிதி எளிமையா இருக்கலாம். எதண்டான அப்ப அது சில வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்ப அது தேவையான முத்தகமை சரியா? கூட எங்க கூடாது, குறைய எங்க கூடாது. குறைய கட்டாலும் பாதம், கூட கட்டாலும் சிலர போட்டியில இருந்து அதை தவிர்க்கும். எனவே அதை மதிப்பாய்வு செய்து அனுமதி வழங்குறது. அப்ப விளைவணு ஆவணங்கள் இருக்கலாம். சில நேரம் முத்தகமை இருந்தால் முத்தகமை ஆவணங்களையும் மதிப்பாய்வு செய்து அதுக்கு அனுமதி வழங்குறது. அடுத்த பெருக குழுவின் பெருக குழு கேட்டுக்கொண்டால் விலைக்கேள்விக்கு முன்னரான கூட்டம். அப்ப விலைக்கேள்விக்கு முன்னரான கூட்டம்ன்றது சில நேரங்கள்ல ஒப்பந்தக்காரர்களுக்கு சில தெளிவுபடுத்தல்களை வழங்குறதுக்காக. அப்ப அவர்கள் விலை மனுக்களை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னர் அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிற சில எல்லாம் எழுத்துல சொல்லியிருப்போம். ஆனால் மேலதிகமாக சில விடயங்களை நாங்கள் சொல்றதுக்காக, மேலதிகமான ஆவணத்துல இல்லாத ஒன்றை சொல்றதுக்கு இல்லை, அது தெளிவுபடுத்துறதுக்காக. சரிதானே? சில நேரம் அவர்களுக்கு அந்த இடத்தை ஒரு கட்டிடம் கட்டணும் என்றால் கட்டிடம் எப்படி கட்ட வேணும் என்றெல்லாம் சொல்லியிருப்போம். அந்த இடத்தை அவர்கள் பார்வையிடுறதுக்கு சந்தர்ப்பம் வழங்குறதுக்காக. சரிதானே? அப்ப அதுக்கேற்ற வகையில் அவையில் விலை மனுவை சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் அப்ப அப்படியானதுக்கு விலை மனு சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னர் அவர்களுக்கு சில நேரம் சில தெளிவுபடுத்தல்களுக்காக எல்லாரையும் அழைத்து ஒரு கூட்டம் ஒன்று போடப்படலாம். அப்ப அதுல தேவையான தெளிவுபடுத்தல், சில நேரங்கள்ல தேவையான விவரங்களை சில நேரம் அவர்கள் பார்வையிடுறதுக்கு சந்தர்ப்பம் வழங்குறது அப்படியான இதில் செய்யலாம். அப்ப அப்படி ஒரு கூட்டம் ஒன்று இருந்தால் விலைக்கேள்விக்கு முன்னரான கூட்டம், அவர்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னர் அந்த கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு பங்கு பற்றி அவர்கள் எல்லாத்தையும் பார்த்த பிறகு விலைக்கேள்வியை சமர்ப்பிக்கிறது சந்தர்ப்பம் வழங்கப்படும். அப்ப அப்படியான கூட்டத்துல பிறகு குழு இவர்களை கலந்து கொள்ள சொல்லி சொன்னால் கலந்து கொண்டு தேவையான தெளிவுபடுத்தல்களை வழங்கலாம். அல்லது சில நேரம் ஒப்பந்தக்காரரோட இணக்க பேச்சுவார்த்தை செய்ய வேணும்னு சொல்லி சொன்னார். சில நேரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார், ஆனால் சில நேரங்கள்ல அவரோட ஏதாவது கலந்துரையாடி இணக்கத்துக்கு வர வேண்டும் என்ற அப்படியான சந்தர்ப்பத்திலையும் இவர்களுடைய உதவியை கேட்கலாம். அப்ப அப்படி பிறகு குழு கேட்டால் அவ்வாறானவற்றில் பங்கு பெற்றது அது இவர்களுடைய பொறுப்பா இருக்கும். சரிதான். அடுத்தது விலை மனுக்களை மதிப்பீடு செய்து சிபாரிசுகளை வழங்குறது. விலை மனுக்கள் கிடைச்ச பிறகு மதிப்பீடு செய்யறது. கவனத்தில் கொள்ளப்பட்ட விடயங்கள் தொடர்பான முறையான பதிவுகளை பண்றது. அறிக்கையில வச்சிருக்க வேண்டியது இவேண்ட அறிக்கைகள் சம்பந்தமா இவேல் அறிக்கையை வச்சிருக்கிறது இவேண்ட பொறுப்பு. விலைமனு மதிப்பீட்டு அறிக்கையையும் விலைமனு மதிப்பீட்டு தொகுப்பு அறிக்கையையும் தயாரிக்கிறது. சரிதானே? அப்ப விலை மனுக்களை மதிப்பீடு செய்து அதன் அறிக்கை, அடுத்தது அதன் தொகுப்பு அறிக்கைன்றது மொத்தமா கிடைச்சதுல தெரிவு செய்யப்படுதுன்றது. அப்ப தனித்தனியான மதிப்பீட்டு அறிக்கை. அப்ப மதிப்பீட்டு அறிக்கையில தயாரிக்கிறது. தேவைப்பட்ட வெளிப்புற ஆலோசகர்களோட ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? ஏனென்றால் இவர்கள் அந்த துறை சார்ந்த விடயம். இது பிறகு சம்பந்தமான தொழில்நுட்பத்திறன் என்றது என்ன விடயம் சம்பந்தமான அறிவு தானே. அப்ப பிறகு சம்பந்தமான விடய அறிவு உள்ளவர்களை தான் பெரும்பாலும் இதுக்கு நியமிக்கிறது.
அதுக்காக தான் தேவைன்னா நியமிக்கலாம், அல்லது அவ்வாறான அறிவுள்ளவர்களை கொண்டே பிறகு குழுவுக்கு போறது. ஆலோசனை அப்ப சில நேரங்கள்ல சில சிக்கலான சந்தர்ப்பங்கள்ல வெளிப்புற ஆலோசகர்களோட ஆலோசனையை பெறலாம். என்றாலும் விலைமதிப்புகளின் மதிப்பீடு தொடர்பான தனி பொறுப்பு இவைக்குத்தான் இருக்கு. ஆலோசனை பெற்றினாங்கன்றதுக்காக ஆலோசகர்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை, சரிதானே? இவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அப்ப அந்த விடயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இது பெருகுகின்றது ஒரு சிக்கலான இன்னொரு முக்கியமான விடயம். அப்ப இதுல இவ்வளவு விடயங்கள் நாங்கள் இதை மெதுவா இப்ப காலம் கிட்ட வந்தும் பொதுவாக இவ்வளவு ஸ்லோவா பாக்குறதுக்கு காரணம் இதை விளங்கி கொண்டு போகணும். பாக்குற அவ்வளோத்தை இப்ப முழுக்க 100% பார்த்து முடிக்கிறதாண்டு இல்லை. ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குத்தானே வேணும். எந்த வரைக்கும் நான் டியூட்டர்ல தரேன், சிலதுகள் பார்க்கலாட்டி நாங்க போவோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க பார்ப்போம். இவ்வளவு நேரத்தை ஒதுக்கலும் என்ன மிக சொற்ப காலம் இருக்குது. அப்ப இவ்வளவு விடயங்களையும் திருப்பி பாருங்க, மிச்சத்தையும் ஒருக்கா பார்த்து வைங்க. பார்த்து வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னொரு வகுப்புல இன்னும் கொஞ்சம் விஷயத்த பார்க்கலாம். அதை விட பெரிய பொறுப்பு இருக்குது. இன்னும் பின்னுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியும் இருக்குது, சரியா? அதையும் முயற்சி செய்யறோம். ஓகே, நாங்கள் இன்றைய வகுப்பை இதோட நிறைவு செய்வோம். இதுல ஒரு வினா ஒன்று இருக்குது. ஒரு குழுவில உள்ளவர் இன்னொரு, அது பொருத்தம் இல்லை தானே? வெவ்வேறு குழுக்கள்ல வெவ்வேறு பருவ குழுக்கள்ல இருக்கலாம். ஒரே பருவ குழுவில் இருக்கிறவர் பிறகு திருப்பி அதுல ஒரு மதிப்பீட்டு குழுவிலேயே அல்லது வேற குழுக்கள்ல இருக்கிறது அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி ஒரு பொருத்தமும் இல்லை, சரிதானே? ஆனா பருவ குழுக்கள் வெவ்வேறு பருவ குழுக்கள்ல இருக்கலாம். இந்த பருவ குழுவில் இருக்கிற இன்னொரு பருவ சம்பந்தமான பருவ குழுவுல இருக்கலாம், அல்லது இன்னொரு நிறுவனத்தின் பருவ குழுவுல இருக்கலாம். அது வேறுபட்டது, அது சம்பந்தமான இருக்கிற முதல் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு எப்பயுமே சரியான ஒரு திசையில நாங்க போகணும் என்றால் முதல் எங்களுக்கு இந்த பிறகு வழிகாட்டுநர்கள்ல இருக்கிற விடயங்களை விளங்கி கொண்ட பிறகுதான் பிறகு சந்தேகத்துக்கு போகணும். ஆனால் இதுல இருக்கிற விடயத்துல விளங்காட்டி நாங்க இப்ப பார்த்து கொண்டு போகலாம். மற்றபடி நாங்கள் முழுக்க பாருங்க, இப்ப பெரும்பாலான பகுதி இப்ப உங்கள்ட்ட இந்த டியூட்ல இருக்குது. நான் நினைக்கிறேன் நியாயமான பக்கம் இருக்குது, 96 பக்கம். அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்குது, நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். பெரும்பாலும் சனி ஞாயிறுல நாங்கள் வகுப்புல போட யோசிப்போம், ஆனால் முதல் ஒதுக்க யோசிப்போம். ஓகே, நன்றி. நாங்கள் இன்றைய வகுப்பை இதோட நிறைவு செய்வோம்.